எடுத்தவங்க யாராவது வாசிங்க. எரேமியா 33வது அதிகாரம் 3வது வசனம். எல்லாருக்கும் ரொம்ப பரிச்சயமான வசனம். என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து, நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான, ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, அறியாத காரியத்தை ஆல்மோஸ்ட் 16 வருஷம் அந்த ஊழிய ஆரம்பிச்சு 16 வருஷம். 16வது வருஷத்துல ஒரு சபையை ஆரம்பிப்போம் அப்படிங்கிறது அறியாத காரியம். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு சொந்த இடம் வாங்கி அதுல ஒரு சபையை கட்டுவேனா அப்படிங்கிறது ஒரு எட்டாத காரியத்தை போல தோணுனாலும் கர்த்தர் உங்களை கொண்டு செய்வார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சிலருடைய வாழ்க்கையில இந்த 2024ல சில காரியங்களை எதிர்பார்த்து நீங்க ஆண்டவர்கிட்ட கேட்டிருக்கலாம், அது நடக்காம இருந்திருக்கலாம். ஆண்டவர் வாக்கு பண்ணிட்டு இருப்பார், இந்த காரியத்தை நான் செய்வேன் அப்படின்ட்டு. ஆனா 2025 நுழைகிறதுக்கு முன்னாடி அந்த காரியத்தை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். ஒரு ஊழியத்தை அவர் ஸ்டார்ட் பண்றதுல நம்மளை விட அவர் ரொம்ப உண்மை உள்ளவராக இருக்கிறார். அழைத்தவர் இந்த நாள் வரைக்கும் உங்களுக்கு உண்மையா இருந்திருக்கிறார் ஆண்டவர். நீங்க அவருக்கு உண்மையா இருந்தீங்கன்னா தெரியல, அவருக்கு தான் தெரியும், உங்களுக்கு தான் தெரியும். ஆனா ஆண்டவர் 100% உங்களுக்கு உண்மையா இருந்திருக்கிறார். ரெண்டாவது, இந்த ஊழியத்தை 16 வருஷம் நடத்த வல்லவரா இருந்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென், ஹல்லேலூயா, வல்லவரா இருக்கிறார். மூணாவது, இந்த ஊழியத்துல எல்லா தேவைகளை காட்டிலும் அவர் போதுமானவரா இருக்கிறார். 1 உண்மையுள்ளவர், 2 வல்லவர், 3 இதை தாண்டி வேற நீடே தேவையில்லை ஊழியத்துல. ஆமென், ஹல்லேலூயா. அவர் அழைத்தது உண்மைனா அவர் பராக்கிரமம் செய்வது உண்மை. அவர் பராக்கிரமம் செய்வது உண்மைனா அவர் செயல்படுவது உண்மை. அவர் செயல்படுவது உண்மைனா அவர் எனக்கு போதுமானதுங்கிறது உண்மை. ஆமென் சொல்லுங்க. ஆமென், ஹல்லேலூயா. பி மேஜர், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப இந்த வசனத்தை 2 காரியத்தை சொல்றாரு. உங்களுக்கு அறியாததுமான எட்டாததுமான 2 காரியம். அறியாத காரியம் அப்படின்னா, இப்ப உதாரணத்துக்கு என்னுடைய வாழ்க்கையில் நடந்ததை நான் சொல்றேன். 2012 ஜூன் மாசமா ஜூலை மாசமான்னு தெரியல, ஜாக்கப் கோஸை பார்க்கணுன்னு எனக்கு ரொம்ப ஆசை. நான் கிராமத்துலேருந்து தஞ்சாவூர் மாவட்டம் தொண்டரன்படி கிராமத்தில் ஒரு 120 வீடு தான். அப்போ அந்த கிராமத்துலேருந்து வந்திருக்கிற நான் ஜாக்கப் கோஸியை பார்க்குறதுக்கு எனக்கு வாய்ப்பே கிடைக்கல. ஆனால் அவரோட பாட்டு, அந்த ஓஷிப்லாம் பயங்கரமாக சிடியில் கேட்போம். 2007, 2008 பயங்கரமாக இருந்துச்சு. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ நான் அண்ணா நகர் அந்த டேங்க் இருக்கு இல்லையா, திருமங்கலம் டேங்க், வாட்டர் டேங்க், அதுக்கு பின்னாடி அந்த ஹவுசிங் போர்டுக்கு இடையில ஒரு சின்ன சின்ன வீடெல்லாம் கட்டியிருப்பாங்க. அந்த வீட்டில் ஒரு வீட்டில் 2வது ஃப்ளோரில் வாடகைக்கு இருந்தேன். அப்போ என்னோடய வேலை என்னென்னா, அந்த பாடியில் உங்களுக்கு தெரியும் நிறையா சிஎன்சி மிஷின் கிட்ட நிறையா இருக்குது. எல்லோரும் இந்த பிரேக்ஸ் இண்டியா, வீல்ஸ் இண்டியாவுக்கெல்லாம் சப்ளையர் எல்லாருமே. அப்போ அதில் நான் சர்வீஸ் இன்ஜினியர். இதே இந்த காமராஜ் தெருவில் இங்கே உள்ள மிஷின்லாம் நான் சர்வீஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். இப்போ மிஷின்லாம் விற்றுட்டுருக்கிறேன். இப்போ நான் வேலை செஞ்சுட்டு தான் ஊழியம் செஞ்சுட்ருக்கிறேன், சபையை நடத்திட்டுருக்கிறேன். அப்போ இதே 2011, 12 இந்த பாடியில் நான் மிஷின்லாம் சர்வீஸ் பண்ணும்போது இந்த தெருவில் எனக்கு ரொம்ப பரிச்சயமான தெரு. இந்த இதெல்லாம் நான் நடந்து போயிருக்கிறேன், பைக்கில் போயிருக்கிறேன். இன்றைக்கி கர்த்தர் கிருபையில் இன்றைக்கி இந்த முறையாக அந்த பாடியில் என்னுடைய காரில் வந்திருக்கிறேன். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ எனக்கு ஜாக்கப் கோஸை பார்க்கணும் அப்படின்னா ஒரே ஒரு போஸ்ட்டு போட்டிருந்தாங்க. அந்த போஸ்ட்டில் உபவாச ஜபம், குடும்ப உபவாச ஜபம், அடோனாய் சர்ச்சில் நடக்குது அப்படின்னு போட்டுதான். கீழே டி ராஜான்னு போட்டிருந்துச்சு. 2012 ஜூன் மாதம் ராபின்சன் பாஸ்டரோட அவங்க சர்ச்சில் ஜாக்கப் கோஸை அங்கே தான் நான் பார்த்தேன். அந்த ஃபாஸ்டிங் பீரியடில் சரியான கூட்டம். அந்த கூட்டத்தில் இதை கம்பேர் பண்ணும்போது ஒரு பாதி தான் இருப்பாங்க. அது சரியான கூட்டம். மாடியில் நடந்துச்சு, கீழே வரைக்கும் ஆளுங்க படிக்கட்டு வரைக்கும் எல்லாம் நின்றுட்டு இருந்தாங்க. சரியான மெசேஜ். அன்றைக்கி ஒன்று உயர்த்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் கொடுத்தாங்க. அன்றைக்கி தான் முதல்ல ஜாக்கப் கோஸையாக நான் பார்க்குறேன். யாருன்னே தெரியாது, என்னைய இவர் யாருன்னே தெரியாது, நீங்கள் யாருன்னே தெரியாது. இந்த சர்ச்சு வழிகேட்டு நான் போனேன் இந்த இடத்துக்கு. எனக்கு அப்போ தெரியாது அந்த சைடு கோல்டன் ஃப்ளாட் பஸ் ஸ்டாப் இருக்குது, இந்த சைடு பிரிட்டானியா பஸ் ஸ்டாப் இருக்குது. கோல்டன் பக்கத்துலேயே கோல்டன் ஃப்ளாட் பஸ் ஸ்டாப். ஆனால் அது எனக்கு தெரியாது, பிரிட்டானியா தான் தெரியும். அதனால் அங்கேருந்து இவ்வளோ தூரம் நடந்து பஸ் ஏறினேன். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருக்கு தெரியாமலே, இந்த ஊழியத்துக்கு தெரியாமலே கர்த்தர் அன்னைக்கு என்னை ஆசீர்வதிச்சாரு.
ஆமென், ஹalleluya. அன்னைக்கு எனக்கு தெரியாது இது மாதிரி இந்த ஸ்கூல்ல அதே மீட்டிங் நடக்கும், அதே மீட்டிங்ல வந்து நான் வந்து செய்து கொடுப்பேன்னு எனக்கு தெரியாது. ஆமென், ஹalleluya, ஹalleluya. அப்போ என்ன, எனக்கு இப்போ ஒரு 38 வயசு. நீங்கள் 14 வருஷத்தை கம்மி பண்ணிக்கோங்க, 13 வருஷத்தை கம்மி பண்ணிக்கோங்க, 25 வயசு. 25 வயசு ஒரு சின்ன பையனா வந்து கூட்டத்தோட கூட்டமாக முடிஞ்சோன்னு பிரியாணி போட்டிங்கன்னு நினைக்கிறேன், சிக்கன் பிரியாணி. நல்லா ஞாபகம் இருக்கு. ஏன்னா பேச்சுலர் லைஃப்பில் வந்துலாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் சாப்பிட்றதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா திருமங்கலத்தில் ஏதாவது ஒரு கடையில் காலையில் ஒரு 4 இட்லி. அப்போ அன்னைக்கு நல்ல சாப்பாடு, சரியான டேஸ்ட்டு பிரியாணி, அது மறக்க முடியாது. அது இன்னைக்கு நான் உங்க முன்னாடி நிற்கிறது எனக்கு அறியாத காரியம். ஆமென், ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. எல்லாரும் சொல்கிற டைலாக் தான். இதே சென்னைக்கு வந்து ஒரே ஒரு ட்ராவல் பேக்கோட சென்னைக்கு வந்துட்டு இன்னைக்கு கர்த்தர் மேடவாக்கத்தில் ஒரு சொந்தமாக ஒரு வீடு, ஒரு மனைவி, 2 குழந்தைங்க, ஒரு காரு எல்லாம் கொடுத்து, ஊழியத்தை கொடுத்து, சபையை கொடுத்து, சபை மக்களை கொடுத்து, இன்னைக்கு சென்னை ஓரளவுக்கு என்னை தெரிகிற ஆட்கள் இருக்கிறாங்க. சாமுக்கு தெரியும். ஆமென். கர்த்தரின் உயர்த்தி வச்சிருக்கிறாரு. இது எனக்கு எட்டாத காரியம். ஆமென், ஹalleluya, ஹalleluya. அப்போ அவர் சொல்கிறதுல உண்மையில் அவர் இருக்கிறாரு. 3 காரியத்தை நான் சொல்கிறேன், நல்லா குறித்து வச்சுக்கோங்க. 3 நிலைமையிலேருந்து கர்த்தர் நம்மளை மாற்ற போகிறார் இன்னைக்கு. விசுவாசிக்கிறீங்களா? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உங்களுக்கு தான், உங்களுக்கு தான், உங்களுக்கு தான். ஆமென், ஹalleluya. பக்கத்தில் பார்த்து சொன்னீங்களா, உங்களுக்கு தான், உங்களுக்கு தான். அவ்வளோ தூரத்துலேருந்து மேடவாக்கத்துலேருந்து வந்திருக்கிறாரு. கர்த்தர் அனுப்பிச்சு வச்சிருக்கிறாரு. கர்த்தர் என்ன ஏவுனாரோ அந்த வார்த்தையை நான் பேசிட்டு நான் பாட்டுக்கு போயிடுவேன். ஆமென், ஹalleluya, ஹalleluya. அப்போ 3 காரியம். 1, நம்மளுடைய தரித்திர நிலைமை மாறும். ஆமென் சொல்லுங்க, ஹalleluya. எல்லாத்துக்கும் கடன் பிரச்சனை இருக்கும். கடனே இல்லாமல் இல்லைனாலும் நீங்கள் இஎம்ஐயாவது கட்டுவீங்க. இஎம்ஐ இல்லைனாலும் அடுத்த மாதம் கட்டுறதுக்கு கிரெடிட் கார்டு இந்த மாதமே ஸ்வைப் பண்ணியிருப்பீங்க, அதுவும் கடன் தான். ஆமென், ஹalleluya. 1 தரித்திரமான நிலைமை மாறும். 2 சொல்லுங்க, சாபமான நிலை மாறும். சாபமான நிலைமை. இது வரைக்கும் நம்ம குடும்பத்தில் பரம்பரையாக ஏதாவது ஒரு வடிவில், ஏதாவது ஒரு ரூபத்தில் நமக்கு இந்த காரியம் நடக்கவே நடக்காது அப்படிங்கிற மாதிரி இருக்கிற சாபங்கள் எல்லாம் சொல்லுவாங்க, யார் செஞ்ச பாவமோ அப்படின்லாம் சொல்லுவாங்க. சாபமான நிலைமை இருந்தால் அன்றைக்கி 2 மாறும். 3 நம்ம வாழ்க்கையில் நடக்க வேண்டிய காரியங்கள் நடக்காதது போல மரித்த நிலைமையில் உள்ள ஆசீர்வாதங்கள், அந்த நிலைமை மாறும். ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. 3, 1 தரித்திரம், 2 சாபம், 3 மரித்து போன காரியங்கள். இந்த 3 நிலைமை மாறப்போகுது. ஆமென், ஹalleluya, 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 பி ஹalleluya. என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார், என்றாகிலும் என்னை மறந்ததும் உண்டோ. சொல்லுங்க, என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார், என்றாகிலும் என்னை மறந்ததும் உண்டோ. என் தேவன் எனக்காய். எல்லாரும் சொல்லுவோமா? விசுவாசமா சொல்லுங்க, நம்பிக்கையா சொல்லுங்க. கிரகிக்க முடியா காரியம் செய்வி சர்வஞானியே, கிரகிக்க முடியா காரியம் செய்வி சர்வஞானியே, என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார், என்றாகிலும் என்னை மறந்ததும் உண்டோ. எல்லாரும் சத்தங்களை உயர்த்தி விசுவாசமா, என் இயலாமையில் நீர் செயல்படுவி, உம் கரம் என்னை விலகாதிருக்கும். என் இயலாமையில் நீர் செயல்படுவி, என் கரம் என்னை விலகாதிருக்கும். மலைகளை பெயர்ப்பீர் என்றால் என் தடைகள் உமக்கு எம்மாத்திரம். மரித்தோரை எழ செய்தீர் என்றால் என் நோய்கள் உமக்கு எம்மாத்திரம். மலைகளை பெயர்ப்பீர் என்றால் என் தடைகள் உமக்கு எம்மாத்திரம். மரித்தோரை எழ செய்தீர் என்றால்
எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும். எல்லாம் சத்தமா பாடுவோமா? ஏதாகிலும் செய்திடுவார். காரியம் செவி சர்வஞானியே உம்மை ஆராதித்து ஜெபிக்க முடியா காரியம் செவி சர்வஞானியே உம்மை ஆராதித்து. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, எனக்காண்டி ஏதோ செய்ய போறாரு இன்னைக்கு. எனக்கு ஏதோ செய்ய போறாரு. நல்லா சத்தமா சொல்லுங்க, எனக்கு ஏதோ செய்ய போறாரு. எனக்கு ஏதோ செய்ய போறாரு. ஆமென், ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, எனக்கு செய்யாம யாருக்கு செய்வாரு? எனக்கு செய்யாம யாருக்கு செய்ய போறாரு? என்னை விட்டுட்டு செஞ்சிருவார் அவரு. இந்த அனுபவத்துல யாராவது இருந்திருக்கீங்களா? ஆமென், ஹல்லேலூயா. 120 குடும்பத்துல எந்த பிள்ளையும் பக்கத்து ஊர்ல அனுப்பி படிக்க வைக்காத சூழ்நிலைமையில சைக்கிளே 5 கிலோமீட்டர் மிதிச்சு பிரைமரி நர்சரி ஸ்கூல்ல இங்கிலீஷ் மீடியத்துல படிக்க வச்சு, ஒரு கட்டத்துல இன்ஜினியரிங் படிக்க வைக்கிறதுக்கு ஸ்கூல் படிக்க வைக்க 4 பிள்ளைங்க, எனக்கு ஒரு அக்கா 2 தங்கச்சி, 4 பேத்தையும் படிக்க வைக்கிறது இருக்கிற நிலத்தையெல்லாம் விற்று ஆடு மாடெல்லாம் கிட்டத்தட்ட 18-20 மாடு, 2 வண்டி, மாட்டு வண்டி, ரேஸ் வண்டி எல்லாம் இருந்துச்சு. எல்லாத்தையும் விற்று எங்களை படிக்க வச்சு, ஆமென், ஹல்லேலூயா, எங்களுக்காக செக்யூரிட்டி வேலைக்கெல்லாம் போய் ஒரு நாளைக்கு ஸ்கூலில் உங்களுக்கு தெரியும் கவர்மெண்ட் ஸ்கூலில் முட்டையெல்லாம் போடுறாங்க இல்லையா? அப்போ ஆரம்பத்தில் வந்து சைக்கிளில் ஒரு பலகை மாதிரி வச்சு அதில் 120 அட்டையில் முட்டையை வச்சு அதை 50 கிலோமீட்டர் கொண்டுட்டு போய் ஒவ்வொரு ஸ்கூலுக்கும் 200 முட்டை 100 முட்டை அப்படின்னு கொடுத்துட்டு வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்க வச்ச என்னுடைய தகப்பனார். ஆமென், ஹல்லேலூயா, அல்லேலூயா. அந்த ஊரில் இருந்து தங்கி படித்ததில் நீங்கள் நம்ப மாட்டீங்க, நான் தான் முதல்ல இன்ஜினியரிங் படித்தேன். ஆமென், ஹல்லேலூயா. ஏன் பொறாமையா இருக்கீங்க? ஒரு கைத்தட்டி ஆமென்னு சொல்லலாம்ல. ஃபர்ஸ்ட் இன்ஜினியர் நான் தான். அப்பெல்லாம் எங்கள் வீட்டில் பாத்ரூம்லாம் கிடையாது. ஆண்கள் எல்லாம் காலைல ஒரு 4 மணி 5 மணிக்கு வயக்காட்டில் அப்படியே பாத்ரூம் போயிடுவாங்க. பெண்கள் எல்லாம் சாயங்காலம் 5 மணி 6 மணிக்கு மேலே வந்து அவங்களுக்குன்னு ஒரு ஒதுங்குற இடம்லாம் ஊரில் ஓரமாக வச்சுருப்பாங்க. அப்படி போய் ஒதுங்குற இடத்துல பாம்பு கடிச்சு எங்கள் அக்கா வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுறோம். நல்ல வேலைக்கு அது நல்ல பாம்பு கிடையாது, சார பாம்பு. ஆனால் நல்ல பாம்பு கடிச்சா தான் செத்துருவோம். ஆனால் பேர் என்னது? நல்ல பாம்பு. ஆனால் கடிச்சா அது எப்படி நல்ல பாம்பா இருக்கும்? ஆமென். அப்போ எங்கள் அக்காவுக்காண்டி முதல்ல எங்கள் ஊரில் வந்து பாத்ரூம் கட்டினார், லெட்டின் கட்டினார். முதல்ல ஊரில் பாத்ரூம் கட்டின குடும்பம் நம்ம குடும்பம். ஒரே ஒரு அண்ணன் தான் கை தட்டுறாரு, நீங்களாம் போகிற அந்த பாத்ரூமை எல்லாரும் வந்து எப்படி வந்து பார்த்துட்டு போனாங்க. ஓ, இதான் பாத்ரூமா அப்படின்ட்டு. நான் சொல்கிறதெல்லாம் 95, 96, 92. அப்போ ஒரு மெத்த வீடு கட்டி அந்த வீட்டில் பெட்ரூமில் வந்து அழகு கலராக லைட்டு போட்டு ஒரு ஏசி போட்டு அந்த மாதிரி ஒரு வீடு கட்டினது நம்ம வீடு தான். ஆமென், ஹல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமாம், அந்த தெருவுலேயே கார் வாங்கினது நான் தான் 2017. ஆமென், ஹல்லேலூயா. இன்றைக்கும் ஊருக்குள்ளார போனால் என்னை பார்த்து சொல்லுவாங்க, படித்தா பிரகாஷ் மாதிரி படிப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. என்னை பார்த்து சொல்லுவாங்க, உங்கள் அப்பா மாதிரி நல்லா என்ன பண்ணு, அன்பாயிரு எல்லாத்துக்கிட்ட. எங்கள் அப்பா பேர் தேவ அன்பு. எங்கள் ஊரில் ரசிக்கப்பட்ட குடும்பம் 2 குடும்பம். ஒன்று செபஸ்தியார் தாத்தா குடும்பம், இன்னொன்று எங்கள் குடும்பம். எங்கள் தாத்தா சௌரிமுத்து. 2 குடும்பம் தான் முதல்ல ரசிக்கப்பட்டாங்க. ஆமென், ஹல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி அப்பா வந்து கல்யாணம் ஆனாலும் சரி, கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி சரி, எப்போ போனாலும் நான் சென்னையிலலாம் வேலைக்கு வரலாம் பார்க்குறேன்னா பெருசாலாம் ஒன்றும் சம்பாரிச்செல்லாம் கொடுக்கல வீட்டுக்கு. அப்போக்கு எப்போ தேவைக்கு ஏதாவது நான் செஞ்சுட்டு இருந்தேன். கடைசி வரைக்கும் அவர் இறக்குற வரைக்கும் என்னுடைய கையை எதிர்பார்க்காம அவர் சொந்த உழைப்பில் தான் வாழ்ந்தார். ஆமென், ஹல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சொந்த உழைப்பில் தான் வாழ்ந்தார். ஆமென், ஹல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க. அப்போ சைக்கிளில் போனாலும் சரி, 2 வீலரில் போனாலும் சரி, அவர் தான் ஓட்டுவார், நான் பின்னாடி தான் உட்காந்துருப்பேன். கல்யாணம் ஆனதுக்கப்புறம் ரொம்ப நல்ல மனுஷன். ஹல்லேலூயா. பொண்டாட்டி புடவையெல்லாம் பாவாடையெல்லாம் அவர் தான் துவைப்பார், யார்ட்டும் கொடுக்க மாட்டார். ஆமென், ஹல்லேலூயா. கல்யாணத்துக்கு அப்புறம் என் பொண்டாட்டி பாவாடை சேர்த்து துவைச்சிட்டாரு. எப்பா அது என் பொண்டாட்டி பாவாடின்னு. மருமகள்லப்பா மகள் அப்படின்னு சொன்னார். ஆமென், ஹல்லேலூயா. என் ஒய்ஃபே அப்படியே ஒரு நிமிஷம் சிலுத்து போயிடுச்சு.
அவ்வளோ அன்பு உள்ளவர். ஆண்டவர் மேலே ரொம்ப பாடினாருன்னா நம்மளாம் ஜீல பாடுறோம், அவரெல்லாம் சீல பாடிட்டு இருப்பார். ஜி பாட்டை நம்ம சி பாடுற பாட்டை அதை ஜீல பாடிட்டு பயங்கர ஹை பிச்சில் பாடிடுவோம். அவரெல்லாம் சிங்கார மாளிகைலாம் ஆரம்பிச்சாருன்னா முடிக்கவே மாட்டார். ஆமென், ஹல்லேலூயா. அவர் கொரோனா காலத்தில் மரித்து போனார். எங்கள் ஊரில் அவர் ஒருத்தர் தான் அப்படி மரித்தது. யாருக்குமே பர்மிஷன் கொடுக்கல எடுத்துகிட்டு போகிறதுக்கு. பக்கத்தில் ஒரு முஸ்லீம் ஒரு ஆள் இறந்து போயிட்டார். இறந்து போனோன்னா அவரை ரொம்ப சங்கடமாக முஸ்லீம் வழக்கத்தின்படி இல்லாத அளவுக்கு அவங்கள என்ன பண்ணாங்க, அங்கே உள்ள ஒரு சுடுகாட்டில், எலக்ட்ரிக்கல் சுடுகாட்டில் அவரை இது பண்ணி அந்த சாம்பலை அவங்க கையில் கொடுத்தாங்க. முஸ்லீம் அந்த ஃபேமிலியே அழுதாங்க. ஆனால் அடுத்த நாள் பாருங்கள், எங்களுக்கு சண்டே முத நாள் சாட்டர்டே இறந்து ஒரு சாயங்காலம் ஒரு நைட்டு ஒரு 9:35 5 மணிலேருந்து பயங்கர போராட்டத்துலேருந்து 9 மணிக்கு இறந்து போய் அடுத்து சண்டே காலையில் 10 மணிக்கு எங்களுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு எந்த பர்மிஷனும் யாருமே என்ன பண்ணல, தடை கொடுக்கவே இல்லை. எல்லா பர்மிஷன் கொடுத்து ஊருக்கு எடுத்துகிட்டு கல்லறையில் வச்சு அடக்கம் பண்ணும்போது பெட்டி உள்ளார வச்சு கடைசியாக எல்லாரும் இது பண்ணும்போது என்னை மண் எடுத்து போடும்போது, நான் மண் எடுத்து அப்படி போடும்போது கர்த்தர் என்னோடு பேசின ஒரே ஒரு வார்த்தை, இதுவரைக்கும் உன்னை தகப்பன் வைத்து நான் நடத்தினேன், இனி உனக்கு தகப்பனாக இருந்து வழி நடத்துவேன்னு கர்த்தர் சொன்னார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் பேசின வார்த்தையை அன்றைக்கு சாயங்காலமே என்னால் உணர முடிஞ்சது. சாயங்காலம் 5 மணிக்கு 6 மணிக்கு எல்லாரும் சாப்பாடெல்லாம் ஆர்டர் பண்ணியிருந்தோம் ஹோட்டலில். சாப்பிட்டு முடிச்சோன்னா ஒரு 3:30 4 மணிக்கு எல்லாம் சிட்டாக பறந்துட்டாங்க. வீட்டில் யாருமே கிடையாது. நானே, எங்கள் அம்மா, என் ஒய்ஃபு கூட அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டாங்க. நானும் எங்கள் அம்மா, எங்கள் அக்கா, தங்கச்சி 2 ஃபேமிலி, கொஞ்சம் பேர் தான், வேறு யாருமே இல்லை. அப்போ எங்கள் சொந்தக்காரவங்க ஒருத்தவங்க சொன்னாங்க, அடுத்து உங்கள் அம்மா இருக்கிற வரைக்கும் தான்ப்பா நாங்கள் வருவோம், அதுக்கு மேலே நாங்களும் வரமாட்டோம் அப்படின்னாங்க. அப்போ தான் கர்த்தர் சொன்னார், இவர்கள் உன்னை விட்டு போனாலும் உன் தகப்பனாக இருந்து நான் உன்னை வழி நடத்துவேன்னு சொன்னார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னுடைய வேலை நிமித்தமாக திருவனந்தபுரத்தில் ISRO நான் போயிருக்கிறேன். ISRO எத்தனை பேருக்கு தெரியும்? இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன். ராக்கெட்டுக்கு தேவையான எல்லா விதமான பாகங்களையும் அங்கே தான் செய்கிறாங்க. அங்கே செய்கிறாங்க, நம்ம ஸ்ரீஹரிகோட்டாவில் ஏவுறாங்க, அப்புறம் வள்ளியூரில் செய்கிறாங்க. இப்படி பல ஸ்டேஷன் இருக்குது ISROவுக்கு. அதில் ஒரு தளத்துக்கு நான் போயிருக்கிறேன். அந்த தளத்தில் ஒரு சில மிஷின், இப்போ நீங்கள் இங்கே பார்க்குற மிஷினை அங்கேயும் கொடுத்துருக்குறோம். அப்போ ராக்கெட்டில் உள்ள ஒரு சில பாகங்களை நாம் கொடுக்குற மிஷினில் தான் என்ன பண்ணணும், ட்ரையல் எடுக்கணும். ஸோ அந்த அளவுக்கு அந்த ISRO உள்ளார போகணும் அப்படின்னா நீங்கள் சாதாரணமாக ஒரு பேண்ட்டு, ஷர்ட்டு, பெல்ட்டு, ஷூ, அதுக்கு மேலே நீங்கள் பேனா கூட எடுத்துகிட்டு போக முடியாது. உள்ளார ஏதாவது தேவைப்பட்ட டூல்ஸ் எடுத்துகிட்டு போகலாம். ஸோ அவ்வளோ செக்யூரிட்டியாக இருக்கும். அந்த மாதிரி திருவனந்தபுரத்தில் உள்ளார அந்த ISROவில் போய் அந்த ராக்கெட்டோட பாகங்கள் எல்லாத்தையும் செய்வதற்கு ஒரு சில பார்ட்ஸ்லாம் நம்ம மிஷினில் செய்வதற்கு நான் ட்ரையல் எடுத்துலாம் கொடுத்துருக்குறேன். கல்பாக்கம் அனல் மின் நிலையம் போயிருக்கிறேன், BHL போயிருக்கிறேன். இன்றைக்கி நீங்கள் பார்க்குற ரெனால்ட் நிசான்லேருந்து எல்லா விதமான கார் கம்பெனியோட மேலதிகாரி MD லெவலில் நான் பேசியிருக்கிறேன். கர்த்தர் அந்த அளவுக்கு என்னை வேலையிலையும் உயர்த்தி வச்சிருக்கிறார். 2 முறை தைவானுக்கு நான் போயிருக்கிறேன். 1 பைசா நான் செலவு பண்ணேன். ஒரு நாளைக்கு எனக்கு அவங்க $100 கொடுப்பாங்க செலவு பண்ணுறதுக்கு. ஒரு $100னா 8400 ரூபா. தங்குற சாப்பாட்டுலேருந்து எல்லாமே ஃப்ரீ தான். இன்னும் சொல்லப்போனால் நீங்கள் எந்த பொருள் வாங்கினாலும், வீட்டுக்கு வாங்கினாலும் அது கம்பெனி பே பண்ணிடும். இன்றைக்கும் நான் ஹைதராபாடோ பெங்களூரோ போனாலும் நான் தங்குற ஹோட்டல்லாம் 6000 ரூபா 7000 ரூபா அந்த மாதிரி தான் இருக்கும். நான் ஃப்ளைட்டில் போனால் எல்லாமே கம்பெனி பார்த்துக்கும். கர்த்தர் ஊர்லேயும் உயர்த்தினார், குடும்பத்திலையும் உயர்த்தினார், ஊழியத்திலையும் உயர்த்தினார், வேலையிலையும் உயர்த்தி வச்சிருக்கிறாரு. ஆமென், ஹல்லேலூயா. எங்கள் கம்பெனியில் ஒரு 7-8 ப்ராடக்ட் பயங்கரமான ப்ராடக்ட் பண்ணுறாங்க. நீங்களாம் பார்க்கலாம். ஃபார்முலா 1 கார் ரேஸில் ஒரு கார் எங்கள் கம்பெனியோட கார். ஒரு ப்ராடக்ட்டுக்கு மாத்திரம் நான் சவுத் இந்தியா ஹெட் ப்ராடக்ட் மேனேஜர். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நானும் EMI கட்டுறேன், காருக்கு EMI கட்டுறேன், வீட்டுக்கு EMI கட்டுறேன். நான் வீடு வாங்குறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு சும்மா சாதாரண பிரதர், ஒரு சபையில் ஊழியம் செய்கிற சாதாரண ஒரு துணை பாஸ்டருக்கு ஒரு பிரதர் சொன்னார், ஏன் இன்னும் வீடு வாங்காமல் இருக்கீங்க அப்படின்னாரு. ஐயா, EMI எங்கேயோ 50,000 போயிதையா, எப்படியா நீ காரியத்தை செய், EMI எந்த அளவுக்கு உனக்கு பெருசாக இருக்கும், உன் வருமானத்தை ஆண்டவர் பெருசாக மாற்றுவான்னு சாதாரணமாக சொல்லிட்டு போயிட்டார். அவர் சொல்லி அடுத்த மாதம் அப்படியே நடந்துச்சு. ஆமென், ஹல்லேலூயா. வார்த்தை, தேவனுடைய வார்த்தை ஒரு நாளும், வானம் பூமி அழிஞ்சு போனாலும் அவர் வார்த்தை, அவர் சொல்லும்போது எப்படி நடக்குன்னு யாருக்கும் தெரியாது, அவர் செய்த பின்பு எப்படி நடந்தது எவருக்கும் புரியாது. ஏன்னா அவர் உண்மை உள்ளவர். ஆமென் சொல்லுங்க, ஹல்லேலூயா. அவர் உண்மை உள்ளவர், ரொம்ப உண்மை உள்ளவர்.
நீங்கள் எங்கள் ஊரில் வந்தீங்க அப்படின்னா 2 டைம் பஸ் இருக்கும். காலையில் ஒரு 6 மணிக்கு 8 மணிக்கு ஒரு பஸ்ஸு, சாயங்காலம் 6 மணிக்கு பஸ். அது மீறி நீங்கள் படிக்க போகணும் அப்படின்னா நாங்கள் ட்ரெயினில் 22 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி தஞ்சாவூரில் போய் நாங்கள் படிக்கணும். 6 மணிக்கு ட்ரெயின் ஏறணும், திரும்ப வீட்டுக்கு சாயங்காலம் 7 மணிக்கு தான் வரும். கிட்டத்தட்ட 13 மணி நேரம் வீட்டை விட்டு வெளியில் ட்ராவல் பண்ணி போய் தான் படிக்கணும். இன்னைக்கு எங்கள் அக்கா மன்னார்குடியில் கவர்மெண்ட்டு ஏஹெச்எம்மாக இருக்கிறாங்க, எம்ஏ பிஎட் முடிச்சுட்டு. இன்னொரு தங்கச்சி சென்னையில் வேலம்மாளில் டீச்சராக இருக்கிறாங்க, அவங்க எம்எஸ்சி பிஎட் முடிச்சிருக்காங்க. இன்னொரு தங்கச்சி எம்ஏ பிஎட் ஹிஸ்ட்ரி டீச்சராக இருக்காங்க, பெங்களூரில் இருக்கிறாங்க, ஊழியமும் செய்கிறாங்க. அவங்க வீட்டுக்காரர் ஊழியம் செய்கிறாரு. இன்னொரு தங்கச்சியோட வீட்டுக்காரங்க ஐடியில் அட்மினாக இருக்கார். ஃபஸ்ட் அக்காவோட வீட்டுக்காரர் வந்து இது ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுறாங்க. கர்த்தர் 4 பேர்த்தையும் அம்மா ஆசீர்வச்சிருக்கிறாரு. ஹல்லேலூயா. தகப்பனை மதிக்கிற எந்த குழந்தையும், அம்மா அப்பாவை கனம் பண்ணுற எந்த குழந்தையும் கர்த்தர் வெட்கப்படுத்தினதா சரித்திரமே இல்லை. ஆமேன் சொல்லுங்க, ஆமேன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. உன் ஆயுசு நாட்கள் பெருகி இருக்கும்படியாக உன் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவேன். ஆமேன் சொல்லுங்க, ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மை ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே, ஆமென், ஆமென். உம்மை ஆராதிப்பே. என் நாட்கள் முடியும் வரை, என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பே, உம்மையே. அது மாத்திரம் போதும். உங்களுக்கு ஆண்டவர் ஜீவனை கொடுத்திருக்கிறாரா? எந்திரிச்சிங்களா? வேதம் படிச்சிங்களா? ஜெபம் பண்ணுங்களா? உயர்த்துனீங்களா? இதை தாண்டி பெருசா என்ன ஆண்டவர் கேட்டு போறாரு உங்கள்கிட்ட? ஆமென். ஹல்லேலூயா. தங்கத்தை கொடுத்து ஈடாகுமா? வைரத்தை கொடுத்தா ஈடாயிருமா? இல்லை. எதை தான் கேட்குறாரு? உள்ளத்தை தான். நம்ம பாட்டெல்லாம் ஈஸியாக படிடுவோம். பாவங்கள் போக்கவே, சாபங்கள் நீக்கவே, பூலோகம். வைரத்தை கேட்கவில்லை, தங்கத்தை கேட்கவில்லை, உள்ளத்தை. அதுதான் பிரச்சனை. தங்கத்தை கேட்டால் கூட சில நேரம் கொடுத்துருவோம், ஆனால் உள்ளத்தை மாத்திரம் கொடுக்கவே மாட்டோம். ஹல்லேலூயா. நம்ம உள்ள எங்கேயாவது ஒரு ப்ராப்பர்ட்டி மேலே இருக்கும், நம்ம உள்ள எங்கேயாவது ஒரு பிஸ்னஸ் மேலே இருக்கும், நம்ம உள்ள ஏதாவது ஒரு உறவு மேலே இருக்கும், இல்லை ஏதாவது ஒரு எதிர்பார்ப்பு மேலே இருக்கும். ஆமென். ஹல்லேலூயா. உள்ளத்தை அவர்கிட்ட கொடுங்க, காரியத்தை அவர் வாய்க்க பண்ணுவார். 3 காரியம். முதலாவது, தரித்திரமான நிலைமையை கர்த்தர் மாற்றுறார். 1 நாளாகவும் 4வது அதிகாரம் 9வது வசனம் 10வது வசனம். எடுத்தவங்க வாசிக்கலாம், மைக்கில் வாசிங்கன்னா நல்லா இருக்கும். முதலையை மாத்திரம் வாசிங்க. 1 நாளாகவும் 4வது அதிகாரம் 9வது வசனம். யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனாகிய நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி. இல்ல நான் சொல்ல கேட்டுட்டு வாசிங்க. 9வது வசனம். யாபேஸ் தன் சகோதரரை பார்க்கிலும், போதும் போதும் போதும். யாபேஸ் தன் சகோதரரை பார்க்கிலும் எப்படி இருந்தானா? கனம் பெற்றவன். தன் சகோதரர்களை பார்க்கிலும். சொல்லுங்க, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, எல்லாரையும் பார்க்கிலும் நான் கனம் பெற்றவன். மற்றவங்களை பார்க்கிலும் நான் கனம் பெற்றவன். மற்ற ஊழியத்தை பார்க்கிலும் இந்த ஊழியம் கனம் உள்ளது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப அந்த யாபேஸ் எப்படி இருந்தா அந்த தெருவில் அப்படின்னு பார்த்தா, ரொம்ப வேகமா அந்த தெருவுக்குள்ளார வருது. எப்பா, எனக்கு ரொம்ப பிரச்சனையா இருக்கு, என் குடும்பத்துல பயங்கர பிரச்சனையா இருக்கு அப்படின்னு அந்த தெருவில் உள்ள ஒரு ஆள் சொல்றாரு, ஏமா நீ போய் யாபேஸ கேளு. நீ போய் யாரு கேளு? யாபேஸ கேளு. எப்பா, எனக்கு கொஞ்சம் பணம் வேணும்ப்பா, இந்த பணம் இருந்துச்சுன்னா என் புள்ள குட்டியெல்லாம் புழைக்க வச்சு நான் எப்படியாவது மேலே வந்துடுவேன்ப்பா. உடனே அவர் சொல்றாரு, நீ போய் யாரை கேளு? யாபேஸ கேளு. யாரு கேட்கணுமா? யாபேஸ கேட்கணும். இந்த தொழிலை இப்படி பண்ணலான்னு இருக்கிறேன், இதுல வருமானம் தெரியல, எனக்கு ப்ராஃபிட் ஆயிருமா லாஸ் ஆகுமான்னு தெரியல, இது யார்கிட்ட போய் கேட்கறதுனே தெரியலப்பா. உடனே அவர் சொல்றாரு, நீ போய் யார்கிட்ட கேளு? யாபேஸ்ட கேளு. ஐயா, என் குழந்தைக்கு இந்த வருஷம் கல்யாணம் முடிக்கணும் ஐயா, பணம் இல்லாம நின்று போச்சு, நீ போய் யார்கிட்ட கேளு? யாபேஸ்ட கேளு. ஆமென். ஹல்லேலூயா. யார்கிட்ட கேட்கணுமா? யாபேஸ்ட கேட்கணும். அண்ணன் தம்பி வீட்டில் எதனா ஃபங்க்ஷனு, அண்ணனை கூப்பிடு, யாபேஸை கூப்பிடு, நடுவில் வச்சு அவரை பண்ணு, அவரை தலைமைத்துவம் தாங்க சொல்லு.
சித்தப்பா பிள்ளைக்கு முடியலையா, யாபேஸ் அண்ணன் அவர் சரியா என்ன பண்ணுவாரு, நடத்துவாரு. வீட்லயும் பயங்கரமான ரெஸ்பான்ஸ், ஒரே ரெஸ்பெக்ட், மரியாதை, அந்தஸ்து, கௌரவம் எல்லாம் இருக்கு. அண்ணன் தம்பி எல்லாம் யாபேஸை பார்த்தா உடனே அப்படியே நடுங்கிற மாதிரி, அப்படியே ரொம்ப மரியாதையா பயபக்தியா எல்லாமே ரொம்ப சூப்பரா போயிட்டு இருக்கு. தெருவில் யாபேஸ் போனாலே மிகுந்த கனம் கொடுக்குறாங்க எல்லாமே. ஊர்ல உள்ள பெரிய பெரிய தலைவர்கள் எல்லாமே யாபேஸை பார்த்தா எழுந்து நின்று வணக்கம் போடுறாங்க. ஆண்டவர் அறிமுகப்படுத்தினா அப்படிதாங்க உங்களை அறிமுகப்படுத்துவாரு. ஆமென், ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. பப்ளிக்கா நம்மளை உயர்த்துறதும் பர்சனலா நம்மளை கண்டிக்கிறதும் ஆண்டவரை தவிர யாருமே இல்லை. ஆமென் சொல்லுங்க. கொஞ்சம் ஆமென் ஹல்லேலூயா போட்டீங்கன்னா 1:45 முடிப்பேன். கொஞ்சம் குறைஞ்சிச்சுன்னா 4:45 முடிப்பேன். அதுவும் குறைஞ்சதுன்னா இன்னைக்கு ஃபுல்லா உங்களுக்கு என்னது ஆயத்த பிறகு தான் நாளைக்கு ஆராதனை ஆரம்பிக்கிற வரைக்கும். ஆமென் சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. அப்ப எந்த இடத்துக்கு போனாலும் வந்தாலும் யாபேஸை பார்த்தாலே ஒரு கனம் இருக்கு. ஹல்லேலூயா. ஆனா அடுத்த லைன்ல படிக்கும் போது கொஞ்சம் வருத்தமா இருக்கு. அடுத்த லைன் என்ன சொல்லுது அப்படின்னா, வாசிங்க. யாபேஸ் தன் சகோதரரை பார்க்க கனம் பெற்றவனா இருந்தான். அவன் தாய், ஆனா அவங்க அம்மா என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த யாபேஸை நான் பிறக்க வைக்கும் போது என் வயிற்றுல இருந்து அவன் வெளில வரும்போது தரித்திரம் பிடிச்ச வீடு என் வீடுன்னு சொல்லுது. ஆமென். என்ன சொல்லுது? எப்பா யாபேஸு, உன்னை பெக்கும்போது நான் ஒன்றும் ஆகாரம் ஓடலாம் இல்லைப்பா, சோத்துக்கே வழி இல்லைடா, சோத்துக்கே வழி இல்லை. அதனாலதான் உன் பேர் என்னது, அதனாலதான் உன் பேர் என்னது. அப்ப யாபேஸ்னா என்ன அர்த்தம்னா, என்ன அர்த்தம்? துக்கம்னு அர்த்தம். அப்ப அந்த அம்மா சொல்றதெல்லாம் வச்சு பார்த்தா எனக்கு இப்படி தோணுது, யாபேஸ்னா தரித்திரம் பிடிச்சவன்னு அர்த்தம். யாபேஸ்னா தரித்திரம். இருக்கிற தப்பெல்லாம் எவனதான் பண்ணாலும், நம்ம சூப்பரா தப்பு பண்ணாலும், நம்ம ஊருக்கே தெரிஞ்சு தப்பு பண்ணாலும், நம்மள நல்லவேன்னு சொல்ற ஒரே ஒரு கேரக்டர் யாரு? தாய் தான். அந்த தாயே சொல்லுது, நீ பிறக்கும் போது தரித்திரம் பிடிச்ச வீடுறா என் வீடுன்னு. நானா இருந்து கேட்டுப்பேன், நீ என்ன தாயா இல்லை? சொல்லுங்க. எல்லாம் கேட்டிருப்பீங்க, எல்லாம் கேட்காமலாம் வந்திருப்பீங்க. அம்மா யாருக்கிட்டையுமே விட்டு கொடுக்க மாட்டாங்க. ஆனா அந்த அம்மாவே தன்னுடைய பிள்ளைக்கு தன்னுடைய சூழ்நிலைமையை பார்த்து வேதனையில பேர் வச்சிருக்கு. நான் என் பிள்ளைய துக்கத்தோட பெத்தம்பா, அவன் பிறக்கும் போது எனக்கு ஒரு வாய் சோறு கிடைக்கலப்பா, என் வீடு ரொம்ப தரித்திரம், ஒரு பைசா தங்காது, என்னதான் சம்பாதிச்சாலும் நிக்கவே நிக்காது, ஒண்ணு கடங்கார வாங்கிட்டு போயிடுவான், இல்ல ஆஸ்பத்திரிக்கு போயிடும். என் பிள்ளைக்கு ஏதாவது ஒரு நாளைக்கு நல்ல சோறு வாங்கி கொடுக்க நினைப்பேன், அது கூட முடியாது. என் பிள்ளைய நல்ல ஸ்கூல்ல படிக்க வைக்க முடியல, என் பிள்ளைக்கு நல்ல படிப்பை கொடுக்கணும்னு நினைக்கிற முடியலப்பா, முடியல. காரணம் என்னன்னா, சம்பாதிக்கிற காசு ஒண்ணுமே நிக்க மாட்டேங்குது. ஆமென், ஹல்லேலூயா. அதே போலதான் யாபேஸ், உன்னை நான் பெக்கும் போது என் சூழ்நிலை ரொம்ப சரியில்லை, நான் பொருளாதாரத்தில் ரொம்ப பின்தங்கி இருந்தேன், நான் தரித்திரமான நிலைமையில இருந்தேன், அதனாலதான் உன் பேர் யாபேஸ். அதனால உன் பேர் என்னது? ஆமென், ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உங்களை ஒரு ஆளு தரித்திரம் பிடிச்சவன்னு சொல்லி திட்டா நீங்க என்ன பண்ணுவீங்க? சொல்லுங்க. என்னம்மா பண்ணுவேன்? கூப்பிட்டு சப்புன்னு ஒரு அரை செஞ்சிட மாட்டேன்? கண்டிப்பா பண்ணிடுவேன். என்னை யாராவது தரித்திரம் முடிச்சோன்னு கூப்பிட்டா என்ன ஆகும்? சென்னை பஸ்ல செம்ம கண்டாயிடுவேன், கூப்பிட்டு சப்புன்னு வச்சிருவேன். ஹல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அம்மா சொல்றாங்க, துக்கமா நான் இவனை பெத்தேன், என் சூழ்நிலை தரித்திரம் பிடிச்ச சூழ்நிலைமை, ஆனா ஆண்டவர் சொல்றாரு கனம் பெற்றவன்ட்டு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்மளை பார்த்து யார் எப்படி வேணாலும் பேசலாம், ஆனா ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்றாரு, நீங்களும் நானும் தான் கனம் பெற்றவர்கள். நல்ல கையை தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த ஊழியத்தை குறிச்சோ, இந்த ஊழியத்தை நடத்துகிற ராஜானனை குறிச்சோ, அவங்க ஃபேமிலியை குறிச்சோ, அவங்க பிள்ளைய குறிச்சோ ஊர் என்ன வேணாலும் சொல்லும், ஏன் சொந்த தாயே என்ன வேணாலும் சொல்லும், சொந்த சகோதரன் என்ன வேணாலும் சொல்லலாம், கூட ஊழியத்தில் இருந்தவங்க அழைப்பே இல்லைன்னு கூட சொல்லலாம், இது தேவ சித்தம் இல்லைன்னு கூட சொல்லலாம். ஆனா உங்களை என்னை படைச்ச ஆண்டவருக்கு மாத்திரம் தான் தெரியுது, நீங்களும் நானும் விலையேற பெற்றவர்கள். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். அம்மா சொல்லுது தரித்திரம் முடிச்சவன், பேரே வச்சிருச்சு. இப்ப யாபேஸ் நானா இருந்தா என்ன பண்ணிருப்பேன் அப்படின்னா, நேரா மயிலாப்பூருக்கு பஸ்ஸை பிடிச்சி நேரா கெசட் ஆஃபீஸில் போயிட்டு, இன்னிலேருந்து என் பேர் யாபேஸ் கிடையாது, தரித்திரம் முடிச்சவன் கிடையாது, அருமையான பேர் சாம் பில் கிளின்டன் வச்சிருவேன். எப்படி சாம்? இல்லைன்னா ஒரு ஜார்ஜ் புஷாவது வச்சிருப்போம். பேருக்கா நமக்கு பஞ்சம், பேரா நமக்கு வைக்க தெரியாது, பேர்லாம் அருமையா வச்சிருவோம்.
அப்ப ஏதோ ஒரு ரகசியம் அடங்கி இருக்கு. அம்மா சொல்றதுக்கும் ஆண்டவர் சொல்றதுக்கும் ஒரு ரகசியம் அடங்கி இருக்கு. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாபேஸ் நேரா அந்த ஊர் தலைவரை பார்த்து, ஐயா நான் இப்ப நல்லா இருக்கிறேன் ஐயா, என் பேரை யாபேஸ்ன்னு எங்க அம்மா தெரியாம வச்சுட்டாங்க, நீங்க என்னை யாபேஸ்ன்னு கூப்பிடாதீங்க, என் பேரை மாத்துங்கன்னா நிக்கவே இல்லை, மனுஷர்கிட்ட நிக்கவே இல்லை அவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இல்ல அவங்க தாய் மாமனையோ இல்ல சொந்தக்காரல எவன் பெரியவனோ அவனை கூப்பிட்டு நிக்க வச்சு, மாமா என் பேர் யாபேஸ்ன்னு கூப்பிடாதீங்க, நான் நல்லா இருக்கிறேன், நான் தரித்திரம் முடிச்சவன், என் பேரை மாத்துங்க அப்படின்னு அவன் சொல்லவே இல்லை. இல்ல அந்த ஊர் ராஜா கிட்ட போய், ராஜா என் பேர் இந்த மாதிரி வச்சுட்டாங்க, என் பேரை மாத்துங்க அப்படின்னு சொல்லவே இல்லை. ஹல்லேலூயா. ஆனா நீங்க மாத்திரம் ஒவ்வொரு காரியத்துக்கும் மனுஷங்கால போய் நிக்கிறீங்களே, எந்த விதத்துல நியாயம்? ரெக்கமெண்டேஷன் ஸ்கூலுக்கு, ரெக்கமெண்டேஷன் வேலைக்கு, ரெக்கமெண்டேஷன் காலேஜுக்கு, ரெக்கமெண்டேஷன் கடன் வாங்குறதுக்கு, ரெக்கமெண்டேஷன் பேங்க் லோனுக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப அம்மா சொல்றாங்க தரித்திரம் பிடிச்சவனு, ஆண்டவர் சொல்றாரு கனம் பெற்றவன்ட்டு. இப்ப என்ன மாறுதல் நடந்துச்சுன்னா, அதுதான் 10வது வசனம் சொல்லுது. படிங்க 10வது வசனத்தை. யாபேஸ் இஸ்ரவேலின், பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, எந்த பிரச்சனையா இருந்தாலும் சத்தமா சொல்லுங்க, எந்த பிரச்சனையா இருந்தாலும் இஸ்ரவேலின் தேவன் நோக்கி கூப்பிடுங்க. பொண்டாட்டி அடிச்சாலும் வேற வழி இல்லை. நமக்கு என்ன தெரியும்? நமக்கு ஒன்றும் தெரியாது. புருஷன் தூக்கி போட்டு மிதிச்சாலும் அவர் தான் வழி. ஹல்லேலூயா. அழகா ஜெபம் பண்றாரு. எல்லாரும் தலையில கை வைங்க. அப்படியே படிங்க அந்த வசனத்தை. எல்லாரும் தலையில கை வச்சு, அப்படியே தலையில கை வச்சு, தலையில கை வச்சு, தலையில கை வச்சு சொல்லுங்க, படிங்கக்கா. அதோ அப்படி எல்லாரும் சொல்லுங்க, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை புக்குப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்துருளும் என்று என்று ஜெபம் பண்ணா. ஹல்லேலூயா. ஜெபம் தான் அந்த ரகசியமே. அம்மா சொல்லியிருக்கலாம், யா தரித்திரம் பிடிச்சவனு, ஆண்டவர் சொல்றாரு உனக்கு கனம் பெற்றவன்ட்டு. இந்த தரித்திரத்திலேருந்து இந்த சரித்திரமான நிலைமைக்கு மாறுவதற்கு ஒரே ஒரு திறவுகோல் என்னன்னா ஜெபம். இது ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தீங்கு ஒரு நாளும் உங்களை துக்கப்படுத்தாது. தீங்கு ஒரு நாளும் துக்கம் நமக்கு அதிகாரம் முழுசா ஆண்டவர் கையில் இருக்கிற வரைக்கும், ஐயோ இந்த ஊழியத்தை ஆரம்பிக்கிறோமே, ஐயோ இந்த மாதிரி இவங்கெல்லாம் பேசுறாங்களே, ஆண்டவர் ஆரம்பிச்சாருன்னா அது சரியா நடக்கும். உங்களுக்கு டவுட் வரலாம், உங்களுக்கு சந்தேகம் வரலாம், உங்களுக்கு சூழ்நிலை எல்லாம் மாறலாம். அவர் அழைச்சது உண்மைனா, நீங்க சந்தேகத்துல இருந்தாலும், நீங்க நஷ்டத்துல இருந்தாலும், ஊழியத்தை ஆண்டவர் உங்களை கொண்டு பிரம்மாண்டமா செய்வார். ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. யாரெல்லாம் நம்மளை பார்த்து என்னென்ன வார்த்தை பேசினானோ அவங்ககிட்ட எல்லாம் நீங்க போய் சொல்ல போறீங்க, கர்த்தர் என்ன உயர்த்த போறாரு, பார்த்து பேசு. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் என்ன உயர்த்த போறாரு, பார்த்து பேசு. தாவீது கோலியாத்திட்ட போகும்போது தாவீது போல, தாவீது கூட கர்த்தருடைய நாமம் போயிட்டே இருக்கு. ஆமென். ஹல்லேலூயா. நீங்க சாதாரணமா எல்லார் வீட்டுக்கும் போனாலும் உங்க கூட தேவனுடைய சேனை வந்துகிட்டே இருக்கு, அதை மறந்துடாதீங்க. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படி போய் அறக்கதவை பூட்டி முழங்கால் படிட்டு அவன் சொல்றான், தேவரீர் என்னை ஆசீர்வதித்து உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடி என்னை விலக்கி காத்திரலும் என்று வேண்டிக் கொண்டான். நீங்க உங்க அறக்கதவை பூட்டுனீங்கன்னா போதும். நம்ம என்னைக்குமே அறக்கதவை பூட்டுறதே கிடையாது. பிரச்சனை அதுதான், பிரச்சனை அதுதான். அறக்கதவை பூட்டுங்க. கணவன் மனைவிக்குள்ள எப்ப சண்டை வரும்னா, பெட்ரூமை க்ளோஸ் பண்ணாம இருக்கிறதுனால தான் வரும். அவங்க பெட்ரூமை க்ளோஸ் பண்ணி அவங்க 2 பேத்துக்குள்ள பேசிட்டாங்கன்னா விஷயம் அம்மாவுக்கு போகாது. அம்மாட்ட போனது அம்மாவோட இன்னொரு பிள்ளைகிட்ட போகும். அந்த பிள்ளை அங்கேருந்து என்ன எங்கள் அண்ணன்ட்ட நீ இப்படி பேசுறியா, அங்கேருந்து என்ன எங்கள் அக்கா கிட்ட நீ இப்படி பேசுறியா, 2 குடும்பத்துக்கும் சண்டை வந்துடும். புருஷன் பொண்டாட்டினா புருஷன் பொண்டாட்டிக்குள்ளே வச்சுக்கோங்க. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமாம், சர்வீஸ் விட்ட பைக்கும் அம்மா வீட்டுக்கு போயிட்டு வந்த பொண்டாட்டியும் 3 நாளைக்கு நம்ம கண்ட்ரோல்லே. சொல்லுங்க, எல்லாம் நடக்கிறதானே. ஆமென். ஹல்லேலூயா. அறக்கதவை சாத்துங்கய்யா, ஜப அறையை சாத்துங்க. உங்க பிள்ளைங்களை பார்க்காதீங்க, உங்க மனைவியை பார்க்காதீங்க, நீங்க முழங்கால நின்றுங்க. ஆமென். ஹல்லேலூயா.
பிஸ்னஸ் நட்டுக்கிட்டே கீழே போனாலும் கர்த்தர் உங்களை தூக்கி உயர்த்துவார். எந்த இடத்துல நீங்களும் நான் அசிங்கப்பட்டோமோ அதே இடத்த நம்முடைய தலையை உயர்த்தி கனம் பெற்றவனா நம்மளை மாத்துறாரு. அவர் மாத்திரம்தான். நல்லா தலைக்கு மேல கையை தட்டி சொல்லுங்க, அவர் சொல்லும் போது எப்படி நடக்கும்னு யாருக்கும் தெரியாது. அவர் செய்த பின்பு எப்படி நடந்தது எவருக்கும் புரியாது. அவர் சொல்லும் போது எப்படி நடக்கும்னு யாருக்கும் தெரியாது. அவர் செய்த பின்பு எப்படி நடந்தது எவருக்கும் புரியாது. ஒண்ணு, தரித்திரமான நிலைமைய உங்க வாழ்க்கையில மாத்தணும் அப்படின்னா நீங்க முழங்கால் படிட்டு அரைக்கதவை பூட்டி என்ன பண்ணுங்க, இஸ்ரவேலின் தேவனை நோக்கி என்ன பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. ஒண்ணு தரித்திரம், 2 சாபம். 1 சாமுவேல் 1ஆவது அதிகாரம் 2வது வசனம் 3வது வசனத்தை வாசிங்க. 1 சாமுவேல் 1ஆவது அதிகாரம் 2, 3 வாசிங்க. அவனுக்கு நாம வாசிக்கிறது பழைய ஏற்பாடு. பழைய ஏற்பாட்டுல 2 மனைவி, புதிய ஏற்பாட்டுல வாய்ப்பு இல்லை. சொல்லுங்க. ஒருத்தி பேர் அன்னாள், பெனினாள். பெனினாளுக்கு பிள்ளைகள் இருந்தார்கள், அன்னாளுக்கோ பிள்ளை இல்லை. ஒரு சாபம். யாருக்கு? அன்னாளுக்கு. யாருக்கு? அன்னாளுக்கு. இப்ப இந்த பெனினா எப்பெல்லாம் அன்னாள் வெளியில போறாளோ அப்போ இந்த அன்னாளை பார்த்து இந்த பெனினா என்ன சொல்லுவா, புள்ள பக்க தெரியாதவ போறா பாரு சிலுப்பிக்கிட்டுன்னு சொல்லுவா. என்ன சொல்லுவா? புள்ள பக்க தெரியாதவ போறா பாரு. எங்க ஊர்ல சொல்லுவாங்க, உங்க ஊர்ல சொல்ல மாட்டாங்களா? அப்படி என்ன வேற கண்ட்ரிலேருந்து வந்திருக்கீங்களா என்ன? நான் என்னமோ ஜிம்பாப்வேலேருந்து வந்த மாதிரி நீங்க இந்தியாவில் இருக்கிற மாதிரி சொல்றீங்க. நானும் இந்தியாவில் தான் இருக்கிறேன், நம்ம கிராமத்துலயும் அப்படிதான். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப என்னதான் அன்னாள் நல்ல காரியத்தை பெனினாளுக்கு செஞ்சாலுமே கடைசியில் அவருக்கு வரப்போறது என்னது? கெட்ட பேர் தான். இவ என்ன பண்ணாலும் பெனினாளுக்கு என்ன பண்ணும்? எரிச்சலே உண்டாகும். இப்ப என்னென்னமோ அவங்க ஹஸ்பண்ட் என்னென்னமோ சொல்றாரு, மானே தேனே பொன்மானே எல்லாம் நான் பார்த்துக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நம்ம சந்தோஷமா இருப்போன்னு. அன்னால எவ்வளவுதான் வார்த்தைகளை தேற்றினாலும் அன்னாளுக்கு என்ன இல்லை? குழந்தை இல்லை. அவ சமாதானமாகல. அப்ப நேரா ஆலயத்துக்கு போறாங்க, ஜெபம் பண்றாங்க, திரும்ப என்ன பண்றாங்க? வந்துடுறாங்க. திரும்ப நேரம் ஆலயத்துக்கு போறாங்க, என்ன பண்றாங்க? திரும்ப என்ன பண்றாங்க? அப்ப இத்தனை வாட்டி இந்த அம்மா போதே ஏன் ஆண்டவர் பதில் கொடுக்கல? நீங்களே இத்தனை முறை இந்த எல்லா பிரேயருக்கு வரீங்க, எல்லா ஜபத்துக்கு வரீங்க, ஏன் பதில் கிடைக்கல? ஏன் நம்ம வாழ்க்கையில சாபம் மாற மாட்டேங்குதுன்னா பிரச்சனை என்னன்னா நம்ம ஜபத்துக்கு தான் போறோம், ஜபத்துக்கு தான் போறோம். ஏன் நம்ம மனசெல்லாம் ஜபத்திலையா இருக்கு? ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ இப்படி ஒரு யோசித்து பாருங்களேன். இப்போ இப்படி ஒரு யோசித்து பாருங்க. ஒன்று, இப்போ மேலேருந்து ஆண்டவர் பார்க்குறாரு, ஆண்டவர் இருக்கிறாரு. இப்போ ஆண்டவர்கிட்ட போய் மிகாவேல் தூதன் சொல்றாரு ஒரு கற்பனை. இதெல்லாம் பைபிளில் கிடையாது, இந்த கள்ள புத்தகம்னு சொல்லி முத்திர குத்திராதீங்க. ஆமென். அப்போ மேலே மிகாவேல் தூதன் போய் ஏசப்பாட்ட சொல்றாரு, அந்த அம்மா பாட்டுக்கு வந்துட்டே இருக்கு, அடிக்கடி வருது, அடிக்கடி வருது, அழுதுகிட்டே இருக்கு, நீர் ஏதாவது பதில நீர் கொடுக்குறீரா? ஒண்ணுமே செய்ய மாட்டேங்கிறீரே அப்படின்னு. அடுத்த முறை வரப்ப சொல்லுப்பா அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. அப்ப பாரு, அடுத்த முறை ஆண்டவரே அந்த அம்மா வீட்டை விட்டு கிளம்பிருச்சு. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, இப்ப பாரு சர்ச்சு உள்ள வரும் பாரு, ஆமா வருது ஆண்டவரே. முழங்கால் போடும் பாரு, ஆமா போடுது ஆண்டவரே. அது பாட்டுக்கு அழுவும் பாரு, அது பாட்டுக்கு அழுதுட்டு இருக்க ஆண்டவரே. இப்ப திரும்பி அது பாட்டுக்கு எழுந்து போயிரும் பாரு, திரும்பி எழுந்து போயிருச்சு. திரும்ப அடுத்த முறை வரும்போது அதே போல மிகவும் ஐயா வந்துருச்சு, உள்ளார வரும் பாரு, வந்துச்சு. முழங்கால் போடும் பாரு, போட்டுச்சு. அழுகும் பாரு, அழுதுச்சு. திரும்ப போயிரும் பாரு, திரும்ப போயிடுச்சு. ஆமென். ஹல்லேலூயா. நம்மளும் ஜபாரைக்கு போறோம், முழங்கால் போடுறோம், பிரச்சனையெல்லாம் கொட்டுறோம், திரும்ப என்ன பண்ணிடுறோம்? வந்துடுறோம். ஆமென். ஹல்லேலூயா. என்னைக்காவது உங்க ஜபத்துல அர்ப்பணிப்பு இருந்திருக்கா? இல்ல உங்க ஜபந்தான் ஜபமா இருந்திருக்கா? ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனா 9வது வசனத்தை வாசிக்கும் போது, 9:10 வாசிக்கும் போது உட்கார்ந்து இருந்தான். அவள் போய் மனம் கசந்து அழுது, அது வரைக்கும் ஆண்டவர் பார்த்துட்டே இருக்கிறாரு. நம்ம அழுக ஆரம்பிச்சா கிளம்பி போயிடுவார் ஆண்டவர். ஜபத்துல ஒண்ணுமே இருக்காது. எதுக்கு ஜெபம் பண்றோன்னே தெரியாது, எப்படி ஜெபம் பண்றோன்னே தெரியாது, ஏன் ஜெபம் பண்றோன்னே தெரியாது. ஏன்னா அந்த ஜபத்தை ஆண்டவர்கிட்ட சேர்க்க முடியாதபடி உங்க பிரச்சனையினால உங்க மனசை போட்டு நிரப்பி வச்சிருக்கிறீங்க. உங்க பிரச்சனைனால உங்க இருதயங்களை நினைவுகளை போட்டு நிரப்பி வச்சிருக்கிறீங்க. எப்போ வந்தாலும் புலம்புறீங்களே தவிர ஆண்டவர்கிட்ட பேசுறது இல்லை.
ஆமென். ஹalleluya, அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாத்துக்கும் சூட் ஆகும். இங்க உட்கார்ந்திருக்கிற எல்லாத்துக்கும் இந்த மெசேஜ் வந்து சரியா போயிட்டு இருக்கு. ஆமென். ஹalleluya, ஹalleluya. அப்ப மிகாவேல் தூதன் மறுபடியும் சொல்றாரு, அப்பா வந்துருச்சுப்பா. அப்பா அந்த பாட்டுக்கு அந்த அம்மா பாட்டுக்கு வந்து அழுதுட்டு போயிடும், வா நம்ம வேலையை பார்க்க போலாம். இப்படி ஆண்டவர் எழும்புறாரு. சும்மா மறுபடியும் சொல்றேன், என்னோட கற்பனை இது. அப்ப 11வது வசனத்தை வாசிக்கும் போதுதான், வாசிங்க 11வது வசனத்தை. சேனைகளின் கர்த்தாவே தேவரீர். அப்பதான் ஆண்டவர் நிக்கிறாரு. என்ன இந்த அம்மா வழக்கத்துக்கு போல ஜெபம் பண்ணலையே, வரும் அழுகும் அந்த பாட்டுக்கு போயிடும். ஆனா இன்னைக்கு என்ன புதுசா சேனைகளின் கர்த்தாவேன்னு சொல்லுது. மிகாவேல் கொஞ்சம் இரு, என்ன சொல்லுதுன்னு கேட்போம். வாசிங்க. அப்பதான் சொல்லுது, உமது அடியாளின் சிறுமையை. என்னடா அப்பயும் கொஞ்சம் டிஃபரெண்டான வார்த்தை வருது. இப்ப இந்த அம்மா சொல்ற ஒவ்வொரு வார்த்தையும் இப்படி போன ஆண்டவரை லைட்டா திரும்ப வைக்குது. உங்க ஜெபம் ஆண்டவரை லிசன் பண்ண வைக்குதா? உங்க ஜெபத்தை ஆண்டவர் கேட்கிற அளவுக்கு இருக்கா உங்க வார்த்தை? கடமைக்குன்னு பண்றீங்களா? கடமைக்குன்னு வேத வாசிக்கிறீங்களா? ஆமென். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. சேனைகளின் கர்த்தாவே, என்ன புதுசா வார்த்தை இருக்கு? அடுத்தது, உமது அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து மறவாமல் நினைத்தருளி ஒரு ஆண் குழந்தைய கொடுத்தா சகல நாளும் ஒப்பு கொடுப்பேன். ஹalleluya. அப்படியே ஆண்டவர் ஸ்டன் ஆயிடுறாரு. ஆண்டவர் திரும்பி பார்க்கிறாரு. எப்பொழுதும் இந்த அம்மா வரும் அழுகும் போகும், வரும் அழுகும் போகும். ஆனா இன்னைக்கு இந்த அம்மா கொஞ்சம் வித்தியாசமா ஜெபம் பண்ணுது. ஆமென். ஹalleluya. அங்க யாபேசு மனுஷர்களை பார்க்காம தேவனை நோக்கி பார்த்து ஜெபம் பண்ணாரு. அது அர்த்தமுள்ள ஜெபம். அது என்ன ஜெபம்? அர்த்தமுள்ள ஜெபம். உங்க அர்த்தமுள்ள ஜெபம் ஆண்டவரை நோக்கி தான் இருக்கணும். ஹalleluya. இங்க ஒரு அம்மா குழந்தை இல்லாம ஜெபம் பண்ணுது. ஜெபம் பண்ணும் போதே சொல்லுது, ஒரு அர்ப்பணிப்போட ஜெபம் பண்ணுது. எதோட ஜெபம் பண்ணுது? அந்த அம்மா பாருங்க, ஏற்கனவே குழந்தை இல்லை. நம்மள அந்த என்ன கேட்போம்? குழந்தை இல்லாதவங்களாம் எப்படி கேட்போம்? ஆண்டவரே, கடவுளே, எனக்கு ஒரு வயிற்றுல ஒரு குழந்தை தாங்கன்னா கேட்குறாங்க. புழுப்பூச்சியாவது தாங்க ஆண்டவரே, குறைஞ்சபட்சம் புழுப்பூச்சியாவது தாங்க. புழுப்பூச்சி இருந்தால் வயிற்றுல அது என்னது இதாகி செப்டிக் ஆகி என்ன பண்ணிருப்போம், செத்து போயிடுவோம். இன்னும் சில அம்மாலாம் கேட்கும், ஆண்டவரே ஒரு கல்லையாவது கொடுத்துருங்க ஆண்டவர். எப்படிமா பிரசவம் பார்ப்பீங்க? ஆமென். ஹalleluya. ஒரு அம்மி கல்லை வயிற்றுல இருக்குன்னு வச்சுங்களேன், எப்படி பிரசவம் பார்ப்பீங்க? கேட்கறத ஞானமா கேட்கணும். ஆமென். ஹalleluya. இந்த அம்மா பாருங்க எவ்வளவு விவரமா கேட்குது பாருங்க. எனக்குன்னா நீ தரமாட்டீர், உனக்கே கேட்குறேன். நீர் எனக்கு ஒரு ஆண் குழந்தைய கேட்டா, நம்மள அந்த கொழுப்பை பத்தியா அந்த பிள்ளைக்கு, இந்த அம்மாவுக்கு ஏற்கனவே குழந்தை இல்லாம இருக்கு, ஏதாவது ஒரு குழந்தைய கொடுத்தா அப்படி கேட்குமா? பர்டிகுலரா கேட்குது, பர்டிகுலரா கேட்குது. நான் இன்னைக்கு சொல்றேன், நீங்க பர்டிகுலரா கேளுங்க, பர்டிகுலரா கேளுங்க. எந்த காரியத்துல உங்களுக்கு ஜெயம் வேணுமோ, ஹalleluya, ஹalleluya, எந்த காரியத்துல உங்களுக்கு பர்டிகுலரா வேணுமோ, உங்களையும் உங்க மனைவியை கொண்டு கர்த்தர் பெரிய காரியத்தை செய்யறார் இல்லையா, அதை பர்டிகுலரா கேளுங்க. கர்த்தர் பயங்கரமான காரியத்தை செய்வார். ஹalleluya. ஆண்டவரே, நீர் எனக்கு ஒரு ஆண் குழந்தை தான். ஒரே அடியா போடுது. என்னது? ஆண் குழந்தை தான். ஆமென். ஹalleluya, அல்லேலூயா. நீர் எனக்கு ஆண் குழந்தைய தந்தா உமக்குன்னு நான் என்ன பண்ண, ஊழியத்துக்கு அர்ப்பணிப்பின் ஜெபம். அர்ப்பணிப்பு இருக்கா? நீங்க பர்டிகுலரா கேளுங்க. ஆனா நான் உயிரோட இருக்கிற நாளெல்லாம் உமக்கு சாட்சியா வாழ்வேன்னு சொல்லுங்க. அந்த காரியத்தில் நீர் எனக்கு எந்த ஆசீர்வாதத்தை தரீரோ அதுல நான் உமக்கு சாட்சியா இருப்பேன்னு சொல்லி பாருங்க. பிசினஸை தந்தா பிசினஸ் உண்மையா இருங்க, வேலை தந்தா வேலையில உண்மையா இருங்க, குடும்பத்தை தந்தா குடும்ப நேசிங்க. ஆமென். ஹalleluya. அந்தபடி மனைவிகளே, உங்க சொந்த புருஷருக்கு என்ன பண்ணுங்க? சொந்த புருஷர்னா இன்னைக்கு நடக்கிறது ஆண்டவர் அப்பயே சொல்லியிருக்கிறவன், லிவிங் டுகெதர். இன்னைக்கு குடும்பமா 2-3 குடும்பம் ரெசார்ட்டுக்கு போறாங்க, என்ஜாய் பண்றதுக்கு போறாங்க. அங்க உள்ள கணவன் அவங்க மனைவி கூட இருக்கிறாங்களா இல்லையான்னு தெரியல. கலாச்சாரம் மாறி போச்சு, எல்லாம் மாறி போச்சு. சபையில இத குடும்பத்தை போதிச்சே ஆகணும். சபையில தேவன் பிரியப்படுற குடும்பத்தை போதிச்சே ஆகணும், கண்டிக்கணும். ஹalleluya, ஹalleluya. எங்க ஊர்ல ஒரு அக்கா இருந்துச்சு. அவங்க புருஷன் சொல்றதெல்லாம் கேட்கவே கேட்காது. அவன் தங்கச்சி வீட்டுக்காரர் சொல்றதான் கேட்கும். தங்கச்சி வீட்டுக்காரர் சொல்றதான் கேட்க ரொம்ப பாசம். ஏன்னா தங்கச்சி வீட்டுக்காரர் வந்து தாய்மாமன் பையன். இவர் போய் கஷ்டப்பட்டு ஒரு காலேஜில் போய் அப்ளிகேஷன் வாங்கிட்டு வந்தாரு, நல்ல காலேஜ். அவரும் போய் ஒரு அப்ளிகேஷன் வாங்கிட்டு வந்தாரு, சரியான மோசமான காலேஜ். இந்த அப்ளிகேஷன் வாங்கி பார்த்துட்டு, போ
மாமா வாங்கிட்டு வந்திருக்கிறாரு, தங்கச்சி வீட்டுக்காரன் அந்த ஆள் பண்ண காலேஜ் தான் சூப்பர் காலேஜ். பையனோட படிப்பு நாசமாக போச்சு. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களுக்கு கொடுத்துருக்க புருஷன் நல்லவனோ கெட்டவனோ எப்படியோ கீழ்ப்படிங்க. கர்த்தர் கொடுத்த புருஷன்னு சொல்லி கீழ்ப்படிங்க. கர்த்தர் காரியத்தை வைக்கப்படும். அதே போல் புருஷர்களே உங்கள் மனைவி மேலே என்ன பண்ணுமா? எது குறைஞ்சாலும் அன்பு குறையவே கூடாது. எது குறைஞ்சாலும் அன்பு குறையவே கூடாது. ஆமென், ஹல்லேலூயா, அல்லேலூயா. அன்பு குறையவே கிடையாது. நான் இன்னைக்கு சொல்கிறேன், ஒவ்வொரு நாளும் வீட்டை விட்டு இப்போ கூட இன்னைக்கு கூட இந்த ஊழியத்துக்கு வரத்துக்கு முன்னாடி கூட டெய்லி வேலைக்கு போனாலும் சரி, ஊழியத்துக்கு போனாலும் சரி, சபைக்கு போனாலும் சரி, நான் என் ஒய்ஃபு 2 பிள்ளைங்க எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். கைப்பிடிச்சி ஜெபம் பண்ணுவோம். ஜெபம் பண்ணிவிட்டு நான் என் மனைவிக்கு, என் மனைவி எனக்கு முத்தம் கொடுப்பாங்க. ஆமென், ஹல்லேலூயா. ஐயா என் பொண்டாட்டி தான் கொடுத்தேன், பக்கத்து வீட்டுக்காரன் கொடுத்த மாதிரி முறைக்கிறீங்களேயா. ஆமென், ஹல்லேலூயா. அப்படி என் பிள்ளை எனக்கு கொடுப்பான், நான் என் பிள்ளைக்கு கொடுப்பேன். இதில் என்ன தெரியுமா இருக்கு? ஆவியானவர் குடும்பத்தை ஒன்றிணைக்கிறாரு, ஒரு ஐக்கியத்துக்குள்ளே கொண்டுட்டு வர்றாரு. ஹல்லேலூயா. நான் வெளியில் போகும்போது என் சிந்தனையெல்லாம் குடும்பத்தை தவிர வேறு எங்கேயுமே வராது. நான் அசுத்தமான காரியத்தை செய்ய முடியாது. ஹல்லேலூயா. அன்னாள் சொல்கிறா, ஆண்டவரே நீர் எனக்கு ஒரு ஆண் குழந்தையை கொடுத்தா உமது ஊழியத்துக்கு நான் ஒப்பு கொடுக்குறேன். அவன் பால் மறந்ததுக்கு போய் இந்த ஆலயத்தில் விட்டுறேன். அதே போல் செஞ்சா. சாமுவேல் வளரும் போதே 10 வயசு 12 வயசுல தேவனோட பேசுறாரு. ஆமென், ஹல்லேலூயா. கொஞ்ச நாள் கழிச்சு அவரை தீர்க்கதரிசியா இஸ்ரவேலுக்கு வைக்கிறாங்க. தான் முதல் பெயர் சபா வரைக்கும் சாமுவேல் இல்லாமல் எந்த வீட்லையும் எதுவுமே நடக்கிறது கிடையாது. கல்யாண நாள் போய் சாமுவேல்கிட்ட ஜெபம் பண்ணிட்டு வாடாங்க. சாமுவேலை வச்சு தான் எல்லாமே நடக்குது. தான் முதல் பெயர் சபா வரைக்கும் எல்லா வீட்டுக்கும் அவன் தான் அதிபதி, அவன் தான் விசாரிப்புக்காரன், அவன் தான் தேவனால் ஏற்படுத்தப்பட்ட தீர்க்கதரிசி. ஒரு அண்ணாலமோட முழங்கால் ஒரு 5 நிமிஷம் ஜெபம் ஒரு பையனோட வாழ்க்கையை மாத்துதுன்னா, ஏன் உங்க பிள்ளைய குறித்து, உங்க பையனை குறித்து, உங்க மகளை குறித்து நீங்க ஏன் கலக்கம் அடைகிறீங்க? ஏன் அவங்கள சுதந்திரமா உங்களால விட முடியல? ஏன் உங்க பார்வையிலே நீங்க வாட்ச் பண்ண வேண்டியதா இருக்கு? ஏன் உங்க முழங்கால் செத்து போச்சா என்ன? உங்க முழங்கால் செத்து போயிடுச்சா என்ன? நீங்க முழங்கால முடக்குங்கம்மா. உங்க பையன் எங்க இருந்தாலும் அவன் கர்த்தருக்குள்ளார இருப்பான். நீங்க முழங்கால முடக்குங்க. உங்க பொண்ணு எந்த தேசத்துல வேலை பார்த்தாலும் கர்த்தருக்குள்ள இருப்பா. புரிஞ்சுக்குவீங்கன்னு நினைக்கிறேன். ஹல்லேலூயா. ஒரு அன்னாலமோட கண்ணீர் அவங்களோட முழங்கால் ஒரு பிள்ளைய தீர்க்கதரிசியா மாத்துதுன்னா, உங்க முழங்காலும் உங்க பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை மாத்தும். ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு தெரிஞ்சு குடும்ப ஆசீர்வாதத்துக்காக உபவாசம் ஜெபம் நடத்துகிற ஒரே ஆள் நம்ம அண்ணன் மாத்திரம்தான். ஆமென், ஹல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இங்கே வந்து முழங்கால போடுங்க. நான் ஒவ்வொருத்தட்ட ஜெபம் பண்ணும்போது கை வைக்கும் போதே கண்ணீர், கை வைக்கும் போதே அழுக, குமுறல். ஆமென், ஹல்லேலூயா. ஒரு ஓரமாக இந்த மீட்டிங்கை பார்த்தவனுக்கு ஆண்டவர் இந்த அளவுக்கு உயர்த்தி வச்சிருக்கிறாருன்னா, இந்த மீட்டிங்கில் ஒவ்வொரு மாதமும் வர உங்களை சும்மா விட்டுருவாரா? ஆமென், ஹல்லேலூயா. உங்கள் குடும்பத்தில் உள்ள சாபத்தை உடைக்கிறார். குடும்பத்தில் ஒருவேளை எங்கள் அப்பா செஞ்ச பாவம், எங்கள் ஐயா செஞ்ச பாவம் பரம்பரையாக எங்கள் குடும்பத்தில் இருக்குன்னு சொன்னால் அது இன்னைக்கு உடைக்கிறார் ஆண்டவர். ஹல்லேலூயா. ஐயோ என்ன சாபமோன்னு உங்கள் வாயிலிருந்து வரவே கூடாது. முழங்கால முடக்குங்க. அன்னாள் என்ன ஒரு அருமையான பெண். முழங்கால முடக்கி தன்னுடைய மகனோட எதிர்காலத்தை ரொம்ப பிரைட்ஃபுல்லாக மாற்றிட்டாங்க. எதிர்காலத்தையே மாற்றிட்டாங்க. ஆண்டவரோட பேசுகிறாரு, ஆண்டவரோட பேசுகிறாரு. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனை என்னைய கூப்பிட்டு கூட என்ன பண்ண மாட்டாங்க, இந்தியாவில் பேச மாட்டாங்க. ஆனால் 10 வயசு பையனை கூப்பிட்டு ஆண்டவர் பேசிட்டு இருக்கிறார். எப்பா இஸ்ரவேல் நீ தான் என்ன பண்ணும், ஆளுகை செய்யணும், இஸ்ரவேல் நீ தான் விசாரிக்கணும். 10 வயசு பையனை. அதனால தான் நம்ம பாடுறோம், கிரகிக்க முடியா காரியம் செய்வி சர்வஞானியே. 10 வயசு சாமுவேல், 12 வயசு தான் இருக்கும் சரியா சொல்ல போனா. அவனை கூப்பிட்டு சொல்றாரு, இஸ்ரவேல் நீ தான்டா ஆள போற, இஸ்ரவேலை நீ தான் என்ன பண்ண போற, விசாரிக்க போற. இஸ்ரவேலுக்கு முத சவுல ராஜாவா அபிஷேகம் பண்ண போறது நீ தான் சாமுவேல். 10 வயசுல மிகப்பெரிய தேவ திட்டத்தை பேசுறாரு. என்ன ஒரு ஆசீர்வாதம் பார்த்தீங்களா? அது அர்த்தமுள்ள ஜெபம். யாபேஸோட ஜெபம் தன்னையே உயர்த்துச்சு. இது அர்ப்பணிப்புள்ள ஜெபம். அன்னாளோட ஜெபம் தன் சந்ததியே உயர்த்துது. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
என்ன சாபமா இருந்தாலும் சரி, உங்க முழங்காலம் முடக்கும் போது, நீங்க ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கும் போது, ஆண்டவர் சாபத்தை உடைச்சு உங்களை உயர்த்த வல்லவரா இருக்கிறார். கடைசியா சொல்லி முடிக்கிறேன் நான். மார்க் 5வது அதிகாரம் 22வது வசனம். மார்க் 5:22-23. அப்பொழுது ஜெப ஆலய தலைவரில் ஒருவனாகிய எவீரு என்பவன் வந்து இயேசுவை கண்டவுடனே பாதத்தில் விழுந்து, என் குமாரத்தி மரண அவஸ்தைப்படுகிறார், கையை வையும், அப்பொழுது பிழைப்பாள் என்று அவரை மிகவும் வேண்டிக் கொண்டார். மிகவும் மிகவும் ஜெபம் பண்றார். யாரு? ஜெப ஆலய தலைவன். ஆலயத்துல அவர்தான் தலைவர். எல்லா ஜபத்தையும் ஒழுங்கு பண்றவர் யாரு? அவர்தான். எல்லா ஆராதனையும் ஒழுங்கா நடத்துறவர் யாரு? அவர்தான். போதகருக்கு வேண்டிய எல்லா சேவையா செய்வது யாரு? அவர்தான். அவருடைய மகளை மரண படுக்கையில் படுத்துட்டா. இயேசு அந்த வழியா வரான்னு வேகமா கேள்விப்பட்டு வேகமா ஓடி போய் இயேசுவோட பாதத்துல விழுந்து, ஆண்டவரே, நீர் வந்து என்னுடைய மகளை தொட்டா என் மகன் என்ன பண்ணுவா? சுகமா. ஆமென், ஹல்லேலூயா. சரிப்பா, வா போகலான்னு எவீரு அழைச்சிட்டு அவங்க வீட்டுக்கு போகும்போது, ஒரு 18 வருஷத்துல பெரும்பாலுள்ள ஸ்திரீ வேகமா ஓடி வந்து ஆண்டவருடைய தொங்கலை தொட்டு என்ன பண்றா? சுகத்தை பெற்றுக் கொள்கிறாள். ஹல்லேலூயா. சொல்றாரு, உன் விசுவாசமே உன்னை ரட்சித்தது, நீ என்ன பண்ணலாம்? போலாம். இந்த சம்பவம் நடக்கும்போது எவீரோட ஜப விண்ணப்பம் தன்னுடைய மகள் என்ன பண்ணணும்? மரண அவஸ்தைப்பட அவளை என்ன பண்ண? விடுவிக்கணும். ஆனா இந்த சம்பவம் நடந்ததுனால வீட்டிலேருந்து ஒரு மெசேஜ் வருது. ஒரு ஆள் வேக வேகமா ஓடி வரா. எவீரு, உன்னுடைய மகள் மரித்து போனாலப்பா, நீ போதகர் என்ன பண்ண வேண்டாம், வருத்தப்படுத்த வேண்டாம், அவர் அவள் வெளியே விட்டு. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை எவீரு கேட்டானா கேட்கல எனக்கு தெரியாது. ஆனா அதற்கு முன்னாடி இயேசு கேட்கிறார். ஹல்லேலூயா. டக்குன்னு உடனே எவீருவை பார்த்து சொல்றாரு, எவீரு பயப்படாத. எவீரு என்ன பண்ணாத? பயப்படாத. நீ என்கிட்ட பிரேயர் ரிக்வெஸ்டோட வந்த. நீ எப்படி வந்த? என்கிட்ட ஜப விண்ணப்பத்தோட வந்த. இப்ப உனக்கு ஜபம் மாத்திரம் தேவைப்படாது, ஜபத்தோட விசுவாசத்தையும் கூட்டிக்கொள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாபேஸ் பண்ணினது ஒரு அர்த்தமுள்ள ஜபம், அன்னாள் பண்ணினது ஒரு அர்ப்பணிப்புள்ள ஜபம். இங்க யாபேஸ் பண்ண போறது விசுவாசம் உள்ள ஜபம். ஹல்லேலூயா. எது நடந்தாலும் ஆண்டவர் செய்வார்னு நீங்க வாய் திறந்து சொல்லிட்டீங்கனாலே உங்க காரியம் நடந்துடும். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அடுத்த நிமிஷம் டாக்டர் எது வேணாலும் நடக்கும்னு சொன்னாலும் உங்க மனசுல ஆண்டவர் என் கூட இருக்கிறார், அவர் பெரியவர்னு சொன்னாலே உங்க வியாதியெல்லாம் பறந்து ஓடி போயிடும். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எவீரு, நீ ஜப விண்ணப்பத்தோட என்கிட்ட வந்தது உண்மைதான், இல்லைன்னு சொல்லல. நான் உங்க வீட்டுக்கு வந்ததான், வரப்போறேன் தான், இல்லைன்னு சொல்லல. இப்போ உங்க வீட்டுல இருந்து ஒரு செய்தி வந்திருக்கு, உண்மைதான். உன் பொண்ணு செத்து போச்சு தான். இப்ப நீ தான் முடிவு எடுக்கணும். உனக்கு ஒன்னே ஒன்று ரகசியத்தை சொல்லித்தரேன். நீ ஜபத்தோட வந்தது பெருசு கிடையாது. அந்த ஜபத்துல விசுவாசத்தை கூட்டு, வா போலாம் அப்படின்னு. இப்ப நீ என்ன சொல்ற? எவீரு சொல்ற, விசுவாசிக்கிற ஆண்டவரே, வா போலான்ட்டு. வீட்டுக்கு போனா ஊர்ல உள்ள கிளவியெல்லாம் அங்கதான் இருக்கு. ஊர்ல உள்ள கிளவியெல்லாம் அங்கதான் இருக்கு. ஆனா அந்த ஒப்பாரி வைக்கும்போது அண்ட புழுகு, ஆகாச புழுகு. மாமியாருக்கு சோறே போட்டிருக்காது. எங்க மாமியா வந்தா ராணி போல இருப்பானா, அப்படியே வாய்க்கூசாம போய் சொல்லுங்கக்கா. எப்படிக்கா ஆண்டவர் போசிக்கிறார்? அந்த அம்மாவெல்லாம் தூக்கி போட்டு மிதிக்க மாட்டாரா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மாமனாருக்கு கஞ்சியே ஊத்தாது. எங்க மாமனார் ராச நட அப்படிங்கும். பயங்கரமா வர்ணிக்குவாங்க. எல்லா கிளவியும் ஃபர்ஸ்ட் வெளில அனுப்பிச்சார். இந்த பொய் சொல்ற பட்டியல வெளில அனுப்பு. ஆமென், ஹல்லேலூயா. எல்லாத்தையும் வெளியில் அனுப்பிச்சோன்னா நல்லா புரிஞ்சுக்கணும். மரித்து போன மக அங்க படுத்திருக்கிறா, இயேசு அங்க இருக்கிறாரு, இயேசு கூட சீசர்கள் இருக்கிறாங்க, அதுக்கப்புறம் எவீரு தான் இருக்கிறாரு. உங்க வீட்டில் அற்புதம் நடக்கணும்னா முதல்ல இயேசு இருக்கணும் உள்ளார. முதல்ல யார் இருக்கணும்? அதுக்கப்புறம் நம்ம இருக்கணும். நமக்கும் இயேசுக்கும் இடையில ஒரு ஆள் இருக்கணும். உங்களுக்கு நல்ல ஜெபிக்கக்கூடிய போதகர் அங்க இருக்கணும். ஆமென், ஹல்லேலூயா, அல்லேலூயா. இவர் உங்க போதகர் அப்படின்னா இயேசு வந்துடுவாரு. இவரை கூப்பிட்டு சொல்லணும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இவர் கூட ஒரு சிலர் வருவாங்க விசுவாசிங்கிறவங்க பேர்ல. அந்த விசுவாசிங்கிறவங்க பேர்ல வந்து அந்த போதகர் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு ரகசியத்தை சொல்லி தரேனே. நான் என்னுடைய நீங்க நிறைய அனுபவம் உள்ளவங்க இருந்தாலும் சொல்றேன். உங்க கூட இருக்கிற 2 பேரோ 3 பேரோ
நீங்கள் சொல்கிற ரகசியத்தை செத்தாலும் வெளில சொல்லக்கூடாது. அந்த மாதிரி ஆளை நீங்கள் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. சபை நடத்துறது ரொம்ப முக்கியம். என்ன பாஸ்டர், கரெக்டுங்களா? செத்தாலும் வெளில சொல்லக்கூடாது. இடியே உளுந்து பக்கத்தில் விழுந்துருக்கும், அது கூட என்ன பண்ணக்கூடாது, போய் இடி விழுந்துச்சு சொல்லக்கூடாது. அப்படிப்பட்ட நபர்களை வீட்டில் சேர்த்துக்கணும். ஆமென், ஹல்லேலூயா. அவங்க குடும்பத்தில் ஒரு பிரச்சனைன்னா பிதாவானவர், இயேசுவானவர், அவர் ரெஃபர் பண்ணுற போதகர், அவங்களுக்காக ஜெபிக்கிற குழுக்கள், அதுக்கப்புறம் நீங்கள், இதுக்கப்புறம் தான் மாமன் மச்சான் தாய் தந்தை எல்லாருமே அதுக்கப்புறம் தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உள்ளார வந்து அப்படி கையை பிடிச்சி சிறு பெண்ணை எழுந்துரு, தலித் அகுமியா அப்படின்னு சொன்னார். உடனே அந்த பொண்ணு என்ன பண்ணிருச்சு, எழுந்துருச்சு. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நீங்கள் ஜெபிக்கிறது முக்கியம் கிடையாதுமா. நீங்கள் ஜெபிக்கிற ஆண்டவர் எனக்கு வந்து கடன் அடைக்கிறதுக்கு உதவி செய்யணும்னு ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சர்ச்சே ஜெபம் பண்ணும். அந்த ஆராதனை முடிச்சுட்டு போய் அடுத்த 50,000 யார்கிட்ட கடன் வாங்கலாம் நம்ம யோசிப்போம். ஆமென், ஹல்லேலூயா. அவ்வளோதான் நம்ம விசுவாசம். கல்யாணத்துக்கு முன்னாடி நிச்சயதார்த்தத்துக்கு முத நாள் நல்லா கேட்டுக்கோங்க. நான் வீட்டுக்கு போயிட்டு இருக்கிறேன். எனக்கு நிச்சயம் வைக்கப்பட்ட பொண்ணு, என்னோட ஒய்ஃப் எஸ்தர் வந்து கால் பண்ணுறாங்க. இதோட முடிச்சிடுறேன். ஒய்ஃபு கால் பண்ணுறாங்க, எனக்கு வந்து பிசிடி ப்ராப்ளம் இருக்குது, நீர்க்கட்டி நிறையா இருக்குது வயிற்றுல, குழந்தை பிறக்காதுன்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. இதை வந்து எங்கள் அம்மா அப்பா வந்து மறைச்சிட்டாங்க, சொல்லாமல் விட்டுட்டாங்க. நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன், ரிப்போர்ட்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி என்கிட்ட சொன்னாங்க. அதுக்கப்புறம் டிசிஷன் வந்து நாளைக்கு நிச்சயதார்த்தம் நடத்துறதும் நடத்தாததும் உங்கள் கையில் தான் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. நான் எங்கள் அம்மா அப்பாட்டையெல்லாம் சொல்லவே இல்லை. சாதாரணமாலாம் இருந்தால் எங்கள் அப்பா அப்பாட்ட போய் சண்டை போட்டு நிச்சயத்தை நிப்பாட்டிட்டு, நமக்கு 13 அத்தை பொண்ணு. நமக்கு எத்தனை அத்தை பொண்ணு? 13 அத்தை பொண்ணு. 13 அத்தை பொண்ணு வேற லெவலு. ஆமென், ஹல்லேலூயா. அப்படி இருக்கும்போது இந்த அத்தை பொண்ணெல்லாம் கழிச்சிட்டு ஒரு பொண்ணை ஆண்டவர் நமக்கு அனுப்பிச்சிருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. அப்படி அனுப்பின ஒரு பயங்கரமாக அற்புதம் செய்வார்ல. இல்லை, நான் ஒன்றே ஒன்று சொன்னேன், என் ஒய்ஃப் கிட்ட சொன்னேன், அவர் எல்ஷடாய் சர்வ வல்லமையுள்ள தேவன். அவர் எல்ஷடாய் சர்வ வல்லமையுள்ள தேவன். அவர் பார்த்துக்குவார். முடிஞ்சுது, மேட்ரு முடிஞ்சுது. அவ்வளோதான். அடுத்த நாள் நிச்சயதார்த்தம் நடந்துச்சு. நிச்சயதார்த்தம் நடந்து முடிஞ்சிட்டு கல்யாணம் முடிஞ்சுது. கல்யாணம் முடிஞ்சு 2 மாதம் கழிச்சு, ஒரு 1.5 மாதம் கழிச்சு வந்து ஒரு ரிப்போர்ட் வருது, உங்கள் ஒய்ஃப் வந்து கன்ஃபார்மாக கர்ப்பமாக இருக்கிறாங்க அப்படின்ட்டு. உடனே என் ஒய்ஃபுக்கு பயங்கர சந்தோஷம், எனக்கு பயங்கர சந்தோஷம். நான் சொன்னேன் பத்தியா, ஆண்டவர் செய்வார். யார் செய்வா? ஆண்டவர். கற்பமே செத்து போனாலும் புதுசாக உனக்குள்ளார வச்சு அதில் குழந்தைய கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. திடீர்னு பார்த்தா அடுத்த வாரம் இன்னொரு ரிசல்ட் வருது, குழந்தை வந்து கலைஞ்சிருச்சு அப்படின்ட்டு. ஒய்ஃப் பெட்டில் வந்து அழுகுறாங்க, பயங்கரமாக அழுகுறாங்க. நான் தான் சொன்னேன்ல, டாக்டர் அப்பயே சொன்னார், கன்ஃபார்ம் ஆகுமா, ஆகி 2 மாதத்தில் கலைஞ்சு போயிருமான்னு சொன்னாங்கல்ல, அதே போல் ஆயிடுச்சு. நான் அப்பையும் சொன்னேன், அவர் எல்ஷடாய் சர்வ வல்லமையுள்ள தேவன். என் வாழ்க்கையில் நடந்தது. ஹல்லேலூயா. கரெக்டாக என் ஒய்ஃப் அங்கிட்டு திரும்பி பெட்டில் அழுதுட்டுருக்கு. நான் இப்படி ஃபோனை பார்த்துட்டு இருக்கும்போது அப்போ ஒரு மெசேஜ் வருது. ஒரு அட்வென்ட் பாஸ்டர் ஒருத்தர் எனக்கு மெசேஜ் அனுப்புகிறாரு. அவர் ஒரே ஒரு வாட்டி தான் வாழ்க்கையில் பார்த்துருக்குறேன். அப்புறம் நான் இப்போ தான் சமீபத்தில் அவரை பார்த்தேன். அவர்கிட்ட சொன்னேன் நான், ஐயா நீங்கள் அனுப்பிச்ச மெசேஜ் ஒரு பெரிய மிராக்கிளை பண்ணுச்சு அப்படின்னு சொன்னேன் நான். அப்போ அந்த மெசேஜ் என்ன மெசேஜ்னா, ஒரு அழகான ஆண் குழந்தைய ஃபோட்டோவை போட்டு, பயப்படாதே நான் உன்னுடனே இருக்கிறேன். என் ஒய்ஃப்ட்ட காமிச்சேன் நான், இங்கே பார், கண்டிப்பாக ஆண் குழந்தை தான், பேரை நீ செலக்ட் பண்ணு. ஆமென், ஹல்லேலூயா அப்படின்னு. கரெக்டாக அடுத்து ஒரு 2 மாதத்தில் கன்ஃபார்ம் ஆனாங்க. 8வது மாதத்தில் நாங்கள் பேர் செலக்ட் பண்ணோம். ஏற்கனவே ஆண்டவரோட பேசின பேர் எலியா அப்படின்ட்டு பேசினதுனால ஜோவின் எலைஜான்னு பேர் வந்து செலக்ட் பண்ணி 8வது மாதத்தில் ஜனவரி மாதத்தில் 28ஆம் தேதி பேரை செலக்ட் பண்ணுறோம். ஜனவரி 28 பேரை செலக்ட் பண்ணுறோம், ஜோவின் எலைஜான்ட்டு. மார்ச் 20ஆம் தேதி ஃபஸ்ட்டு பையன் பிறந்தார். எல்லாத்துக்கும் கால் பண்ணி நான் சொன்னேன், ஜோவின் எலைஜா பிறந்துட்டார். ஆமென், ஹல்லேலூயா. உங்களுக்கு தாவீதின் ஊரிலே கிறிஸ்தியன் இரட்சகர் பிறந்திருக்கிறார் மாதிரி அன்னைக்கு வந்து எனக்கு வந்து பையன் பிறந்துட்டான்னா நான் யார்கிட்டையுமே சொல்லலை. பையன் பிறந்துட்டானா சொல்லவே இல்லை. ஜோவின் எலைஜா பிறந்துட்டார். ஆமென், ஹல்லேலூயா. அவர் வாக்குத்தத்தம் பண்ணானா அதில் உண்மை உள்ளவர். ஹல்லேலூயா. அவர் எல்ஷடாய் சர்வ வல்லமையுள்ள தேவன். ஹல்லேலூயா. என் மனைவிக்கு ஜபம் இருந்துச்சு. ஆமென், ஹல்லேலூயா. ஆனால் விசுவாசம் கிடையாது. என்கிட்ட ஜபமும் இருந்துச்சு, விசுவாசமும் இருந்துச்சு. ஹல்லேலூயா. அதனால விசுவாசத்தில் வீரன் சுரலாம் நான் சொல்லவே வரல. ஒன்று தான், நான் எடுத்து இப்படி ஒரு காலடி எடுத்து இப்படி வச்சாலும் ஆண்டவர் என்னை நடத்துகிறான்னு நான் விசுவாசிப்பேன். இப்படி வந்தாலும் அவர் தான் என்னை நடத்துகிற விசுவாசம். அவர் என் கூட இல்லைன்னா நான் இந்த இடத்துல இல்லை. ஒரு காரியத்தை ஆரம்பிக்கிறீங்க, 10 பேர் 10 விதமாக பேசுவான். நீங்கள் ஆண்டவரை நம்பி ஆரம்பிங்க, கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எவீரு என் புள்ள செத்து போச்சியா, நீ உன் வழியை பார்த்துட்டு போயான்னு சொல்லியிருந்தாருன்னா ஒரு அற்புதத்தை பார்த்துட்டு இருக்க மாட்டான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த இஸ்ரவேலின் தேவன் யார் அப்படின்னா, இவர் தான் செங்கடலை 2ஆக பிளந்தவர். ஆமென், ஹல்லேலூயா. கண்மலையில் நீரை வர வச்சவர். ஆமென், ஹல்லேலூயா. வனாந்திரம் முழுக்க நான்வெஜ் கேட்டால் நான்வெஜ், வெஜிடேரியன் கேட்டால் வெஜிடேரியன், ரொட்டி கேட்டால் ரொட்டி,
தண்ணி கேட்டால் தண்ணி எல்லாத்தையும் கொடுத்து போஷிச்சார். ஆமென் ஹalleluya. பகலில் மேகஸ்தம்பமா, இரவில் அக்னி ஸ்தம்பமா வழி நடத்தின தேவன். ஹalleluya. எந்த சூழ்நிலையாக இருக்கட்டும், உங்கள் முழங்கால முடக்குங்க. உங்கள் முழங்கால் ஒரு அர்த்தமுள்ள முழங்காலாக இருக்கணும். உங்கள் முழங்கால் ஒரு அர்ப்பணிப்புள்ள முழங்காலாக இருக்கணும். உங்கள் முழங்கால் விசுவாசத்தை பேசுகிறதா இருக்கணும். ஆமென் ஹalleluya. இந்த 2024 டிசம்பர் மாதத்துக்குள்ளே இன்னைக்கு எந்தெந்த காரியத்தில் கண்ணீர் வடிக்கிறீங்களோ அந்த காரியத்தில் கர்த்தர் செய்வார்னு முழங்கால் படிட்டு விசுவாசமாக ஜெபம் பண்ணுங்க. புது வருஷத்தில் நடக்கிற முதல் உபாச ஜபத்தில் எல்லாத்துக்கும் சாட்சிக்கு டைம் கொடுங்கண்ணே. ஆமீன். எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணுங்கள். உங்கள் ஊழியத்தில் அந்த ரெக்கார்ட்லாம் யூடியூப்பில் எல்லாத்துலையும் ஏற்றுங்க. ஆமீன் ஹalleluya. பயங்கரமான அற்புதத்தை செய்ய வல்லவராக இருக்கிறார். ஜனவரி மாதத்தில் உபவாசத்தில் நீங்கள் கேள்விப்படாத அற்புதம்லாம் நடக்க போகுது. ஆமீன் ஹalleluya. நான் நிச்சயமாக அப்படியே சொல்கிறேன், ஆவியானவர் ஏவுறதுனால நான் சொல்கிறேன், உங்கள் குடும்பத்தை ஆண்டவர் உயர்த்த போகிறார். ஆமீன் ஹalleluya. உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கை ஆண்டவர் தரத்தை உயர்த்த போகிறார். ஆமீன் ஹalleluya. நீங்கள் சிந்திக்கிறது போல அல்ல, ஆண்டவர் வேறு விதமாக வேற பிளான் வச்சிருக்கிறார். ஆமீன் ஹalleluya. உங்களுக்கு அறியாத காரியத்தை செய்ய போகிறாரு, எட்டாத காரியத்தை செய்ய போகிறாரு.